ஆனால் இன்றைக்கு இந்த மேடையிலே ஏறுகிற இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப மனது ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கு. அதுக்கு 2-3 காரணம். ஒன்று, புத்தக கண்காட்சிகளில் கொஞ்சம் ஓரளவு நான் பேசிக்கிட்டு வர்றேன். இத்தனை பெரிய உற்சாகமான கூட்டத்தை சமீபத்தில் சந்தித்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. பார்க்கிற போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. 2வது காரணம் என்னென்னா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை படையப்பா வேறு ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அதற்கெல்லாம் போவதை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை ஏற்கனவே பார்த்துட்டிங்களா தெரியல. புத்தக கண்காட்சிக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பதே ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு சூழலை காஞ்சிபுரம் எனக்கு கொடுத்திருக்கிறது. நாங்கள் கம்மியாக கைத்துட்றீங்க, அதுக்கு உங்களை பற்றி தானே சொல்லிட்டு இருக்கேன். 3வது காரணம், சகோதரர் ஜெயந்தாவினுடைய பேச்சு. அதனுடைய நிறைவு பகுதிக்கு நான் வந்தபோது அவர் தற்செயலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேச ஆரம்பித்த போது நான் வந்தேன். அவரினுடைய பெருந்தன்மையால் அவர் சொன்னார், அவருக்கு பிறகு இத்தனை அளவு பெரிய பிரார்த்தனைகள் சகோதரி பாரதி பாஸ்கருக்கு நடந்தது என்று. அவரோடு எந்த விதத்திலும் ஒப்பிட முடியாத அளவு அவர் பெரும் புகழ் கொண்டவர். ஆனால் என் மீது இருக்கிற அன்பின் காரணமாக பிரார்த்தனை செய்த உள்ளங்களை எப்பாச்சு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, ஆனால் நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். அந்த நெஞ்சின் நெகிழ்வில் மனம் இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதை நினைவுபடுத்திய சகோதரர் நெல்லை ஜெயந்தாவுக்கு திரும்பவும் நன்றி. 4வதாக, இங்கே உங்கள் ஊருக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. நேராக மேடைக்கு வரல, ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடியே வந்துட்டேன். இப்போ தான் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு நடந்திருப்பதால் அந்த கோவிலுக்கு போய் அங்கிருந்து வருகிறேன். அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன் நல்லா இருக்குன்னா, ஒன்று கோவிலுக்கு போய்விட்டு வந்தது, 2வது அது சாதாரண வேலை இல்லை பாருங்க. அவ்வளவு பெரிய கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்துவது என்பது வெறுமே அந்த பூஜைகளை செய்வது மாத்திரம் அல்ல. அந்த கோவில்களில் அடைபட்டு கிடந்த அல்லது செப்பனிட வேண்டிய எல்லா பகுதிகளையும் கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடாவது அந்த பணிகளை செவ்வனே நிறைவேற்றி இருக்கிற அந்த பணியிலே ஈடுபட்ட அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, 3500 ஆண்டுகளான ஒரு பாட்டி உங்கள் ஊரில் இருக்கா. உங்கள் பாட்டிக்கெல்லாம் என்ன வயசு? 80 வயசு, 90 வயசு, சில பாட்டியில் 100 வயசு, 110 வயசு கூட இருக்குது. ஆனால் உங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 3400 வயசான ஒரு பாட்டி இருக்கா. யார்? உங்கள் ஊர் மாமரம். அது என்ன தாய்மை இல்லை, அது என்ன ஒரு பெண்மை. அதற்கு கொஞ்சம் அது சரியில்லாமல் போகிறதோன்ற நிலைமை வந்தபோது அந்த மரத்தினுடைய வேர்களிலும் விழுதுகளிலும் இருக்கிற திசுக்களை, அணுக்களை எடுத்து அந்த மரத்தையே திரும்பவும் வாழ வைத்து, அந்த மரம் நம்மை வாழ வைக்கிற ஒரு வாய்ப்பை கொண்டு வந்த அத்தனை அலுவலர்களுக்கும் தாவர பிரியர்களுக்கும் காஞ்சிபுரம் மக்களுக்கும் என்னுடைய 2 கை குவித்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாசிப்பு என்ன தரும், அதுதான் நான் பேச வந்திருக்கேன் உங்ககிட்ட. நிறைய இருக்கு உங்க ஊரை பத்தி சொல்றது. யுவான் சாங் வந்து ஊராட்சமே உங்க ஊரு. அப்ப எவ்வளவு படித்தவர்கள் காலங்காலமாக இருந்தால் அத்தனை ஆண்டுக்கு முன்னாலே அங்க வந்திருப்பாங்க. கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம் உங்க ஊர்ல தான் நடந்த கதையா அவர் எழுதியிருக்காரு. உங்க ஊர்ல தான் நடந்திருக்கு. சிவகாமின்னு ஒருத்தி வரலாற்றில் கிடையாது, அவ கற்பனை பாத்திரம் தான். ஆனா நரசிம்ம பல்லவரும் மகேந்திர பல்லவரும் புலிகேசியும் எல்லாம் சரித்திரத்திலே வாழ்ந்தவர்கள். என்ன நடந்திருக்குன்னு கல்கி கற்பனை செய்கிற போது, முதல்ல கதை ஆரம்பிக்கிற போது பரஞ்சோதி என்கிற ஒரு இளைஞனோடு என்னங்க சிவகாமியின் சபதம் படிச்சிருக்கீங்க தானே? 2 பேர் கை தூக்குறாங்க, மற்றவங்கெல்லாம் சரி நிறைய பேர். கதையினுடைய ஆரம்பமே அப்படிதான். பரஞ்சோதி என்கிற இளைஞன் காஞ்சிபுரத்துக்கு வர்றான், அப்படித்தான் கதை ஆரம்பிக்கும். எதுக்கு வரானா, அவனுக்கு சண்டை போடுறதுல தான் ரொம்ப பிரியம். அவனை அவங்க வீட்டில் நீ படிச்சுட்டு வந்தாதாண்டா உங்க அத்தை பொண்ணு உன்னை கட்டிக்குவான்னு சொல்லி அவனை படிக்க அனுப்புறாங்க.
படிப்பதற்காக காஞ்சிபுரத்துக்கு பரஞ்சோதி வரா. அதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கால சூழலில் படிக்கணும்னு யார் நினைத்தாலும் வரவேண்டிய இடமாக காஞ்சிபுரம் தான் இருந்திருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற திருவெண்காட்டிலேருந்து அவர் வந்திருக்காரு. அவர் மாத்திரம் இல்லை, வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து பாரதத்தின் எந்த பகுதியிலிருந்து, சீன நாட்டிலிருந்து கூட படிக்கணும்னா எல்லாரும் வருகிற ஒரு ஊராக காஞ்சிபுரம் இருந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த ஊர்ல வாசிப்பு என்ன தரும் என்று பேசுவதிலே கூடுதலா எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பரஞ்சோதி கடைசியில் படிக்கல, கதையில படிக்கிறதுக்காக அனுப்பிச்சாங்களே தவிர படிக்கல. கையில வேலை எடுத்தவனுக்கு சண்டை போடுறதுல தான் பிரியம். நாள் வந்த உடனே பாருங்க, சிவகாமி என்கின்ற அந்த ஆடல் அரசி அவளை ஒரு பல்லக்கில் தூக்கிட்டு வராங்க. திடீர்னு யானைக்கு மதம் பிடிச்சிடுறது. அந்த யானை வரதை பார்த்து பல்லக்கு தூக்கினவங்களா பல்லக்கை கீழே வச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. அப்படித்தான் செய்வாங்க. நம்ம வர்ற வண்டியிலன்னு பார்த்து ஏதாவது பிரச்சனைனா டிரைவர் கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றினா நம்ம புண்ணியம் செஞ்சவங்க. டிரைவர் முதல் ஆளாக ஓடிட்டாக்க, ஆனால் பல்லக்கு தூக்கினவங்கெல்லாம் போயிட்டாங்க. சிவகாமி என்ன நடந்ததுன்னு வெளியில் பார்க்குறா. மதம் கொண்ட யானை எதிரிலே வருகிறது. பரஞ்சோதி என்கின்ற இளைஞன் கையிலே இருக்கிற வேலால் அந்த யானையின் மீது வேல் எறிகிறான். யானை போயிருச்சு, சிவகாமி போயிட்டா, பரஞ்சோதியும் போயிட்டான். இதுதான் சிவகாமியின் சபதத்தினுடைய தொடக்கம். அப்படிப்பட்ட வீரத்தினுடைய விளைநிலமாகவும் கல்வியினுடைய ஆலயமாகவும் திகழ்ந்த ஊர் இது என்பதை கல்கி சொல்லித்தான் சிவகாமியின் சபதத்தையே ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல வாசிப்பு என்ன தரும் அப்படின்னு நான் பேசினாக்க, அது கொல்லர்களினுடைய தெருவிலே நான் ஊசி விற்பதை போல. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கல்வி என்ன தரும் என்று. கல்வி என்ன தரும்னு சொல்றதுக்கு முன்னாடி வாசிப்பு என்ன தரும் சொல்லுங்க. ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இங்கே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. குளிரா கொல்லுது. எங்கள் உங்கள் ஊரில் எப்படி குளிருது? எங்கள் ஊரில் கொஞ்சம் இப்போவும் வெயில் மாதிரியே தான் இருக்குது. சென்னையில் நல்ல புண்ணியம் செஞ்சவங்க இருக்க ஊரில் அப்படி இருக்கும் போல இருக்கு. நல்லா அப்பப்போ குளிரை பார்க்கணும்ல, அதுனா என்னன்னு தெரியணும் இல்லை நமக்கு. நல்லா குளிருது, மஃப்ளர் எல்லாம் போட்டு, ஐயோ சின்ன பச்சை பிள்ளைலாம் கூட்டிகிட்டு வந்தால் அது வேற கை தட்டுது நமக்கு. பாருங்க, பல ரேஞ்சில் ரசிகர்களை தயார் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தவர்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் திரும்பவும் இரு கை கூப்பிய வணக்கங்கள். அது ஏன்றதை முதல்ல சொல்லிடுறேன். நான் கொஞ்சம் சின்ன வயசுலேயே படிப்பது என்ற வழக்கத்தை பிள்ளைகளுக்கு எப்படி ஏற்படுத்துவது? இது நான் எங்கே போனாலும் என்கிட்ட நிறைய பெற்றோர்கள் என்னை கேட்குறாங்க. நான் என்னவோ பெரிய பேரண்டிங் எக்ஸ்பர்ட் மாதிரி. இப்போ இது மட்டும் நான் பேசினது திரும்ப பேசணுமா? இல்லை, எங்கள் நடுவர் சொல்லுவார், ஒரு நிகழ்ச்சி நல்லா நடக்கணும்னா 3 விஷயம் வேணும்னு சொல்லுவார். முதல் விஷயம், அன்றைக்கி கடவுளுடைய அருள் இருக்கணும். இன்றைக்கி இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். 2வது, கேட்கிறவர்கள் ஆர்வத்தோடு கேட்கிற மனநிலையில் இருக்கணும்னு சொல்லுவார். சில ஊர்லலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பேசு, அப்புறம் பேசு, நாங்களும் என்னென்னவோ செய்வோம். யாராவது சிரிச்சா பின்னாடி இருக்கிற பெரியவர் மண்டையில் தட்டுவார், பெரியவெல்லாம் பேசுகிறாங்க நீ சிரிக்கிற. ஆனால் சிரிச்சா மரியாதை குறைவுன்னு இன்னும் கூட சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் அவ்வளவு ஆர்வமாக இருக்கீங்க. எங்கள் நடுவர் சொல்லுவார், 3வதாக ஒரு விஷயம் வேணும். மைக் செட் போடுறவர் வீட்டுக்காரம்மாவோட அன்றைக்கி சண்டை போடாமல் வந்திருக்கணும்னு சொல்லு. தம்பியை பார்த்தா சண்டை போட்ட மாதிரி தெரியல. நான் பாருங்கள், நெல்லை ஜெயந்தா சார் பேசும்போது நல்லா வேலை செஞ்சது, நான் பேசும்போது சரியா வேலை. இப்படித்தான் சில சமயம் கிறகமாக இருக்கும் நமக்கு. வாசிப்பு என்ன தரும் என்று உங்கள் ஊரிலே சொல்லுவதற்கு முன்னால் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிற பெற்றோர்களை பற்றி பேசினேன். நிறைய இடத்துல அந்த மாதிரி கேட்பாங்க, எப்படிங்க பிள்ளைகளுக்கு 5 நிமிஷம் கூட உட்கார மாட்டேங்கிறான், அவனுடைய கவனம் எதுலேயுமே இருக்க மாட்டேங்குது, அவன் கையில் ஒரு ஃபோன் வச்சுருக்கான் பாருங்க, அதுலேயே தான் போகுது அவன் புத்தி, அவனை எப்படிங்க திருத்துறதுன்னு என்னை கேட்குறாங்க. நான் சொன்னேன், அவன் ஃபோன் பார்க்கக்கூடாது, நல்ல விஷயம், நியாயமானது. நீங்கள் ஃபோன் பார்க்காம இருக்கீங்களான்னு கேட்பேன். ஏன்னா
பிள்ளைகளுக்கு ஃபோன்ற வழக்கம் எப்படி வந்தது? நாம் பார்த்து தானே வருது. ஒரு வீட்டில் அப்பா அம்மா மகன் மகள் 4 பேரும் வீட்டினுடைய அந்த ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரோட ஒருத்தர் இல்லை, 4 பேர் அவங்க ஃபோனில் யார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் பிள்ளைகள் வளருகிற போது இப்படிப்பட்ட மகத்தான கவனச்சிதறல்களை இந்த ஃபோன் தான் கொடுக்குது. அதான் நான் கீழே வச்சிடுறேன். இப்போ மகத்தான கவனச்சிதறல்களை நம் கையிலேயே இருக்கிற சாதனங்கள் கொடுக்கிறது. இல்லை, இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? முன்னாடிலாம் இந்த ஒரு 13-14 வயசு பிள்ளையா நீங்கள்லாம் இருந்திருப்பீங்க. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாமே. பையன் ஏதாவது கொஞ்சம் வேறு பாதையில் போகிறான்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும். எப்படி? வீட்டிலே இருக்க மாட்டேன்ற, எப்போ பாரு வெளியில் போகிறான், சேர்க்க சரியில்லை, அவன் ஃப்ரெண்டை பார்த்தா அவன் முகமே சரியில்லை, ஏய் அவனடா அவன் ஃப்ரெண்டு, அவன் சரியில்லை அப்படின்னு அம்மா தடவை பார்த்த உடனே சொல்லிடும், அவன் முகம் சரியில்லை. இப்போ பையன் வெளியில் போகிறத வச்சு நண்பர்களை வச்சு அவன் ஒருவேளை வேறு பாதையில் போகிறானோன்னு பெற்றோர்கள் கணித்த தலைமுறை நம்ம தலைமுறை. ஆனால் இன்றைக்கி பிள்ளை வீட்லேயே தான் இருக்கு, வெளியில் எங்கேயும் போகல, விளையாட போக மாட்டேங்கிறான், அவன் பார்த்துக்க உட்காந்துட்டு இருக்கான். ஒருத்தரோடு அவன் பேசி நாம் பார்க்கல, ஆனால் எந்த நேரமும் திரையில் இருக்கான். அந்த திரைக்குள்ளே அவன் போகிற உலகங்கள் நம்மால் பார்க்க முடியாத கணிக்க முடியாத உலகங்கள். இப்போ அந்த பழக்கத்திலேருந்து மீட்டெடுக்கணும்னா என்ன செய்வது? பெரிய பிரச்சனை இது. எனக்கு தெரிந்த ஒரே வழி, ஒரு மந்திரம் போல, தாரக மந்திரம்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கோவில்களில் சில மந்திரங்களை சொல்ல 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 அதற்கு பலன் கிடைக்கும். அதான் மந்திரன்றது. திரும்ப ஒரே ஒரு தடவை சொன்னால் பலன் வர்றது இல்லை, திரும்ப. அதனால்தான் அதே மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லணுன்றது அதுக்கு தான். அப்படி மந்திரம் போல நம்ம வீட்டில் ஒரு விஷயத்தை சொல்லலாம். நானே எங்கள் வீட்டில் அதை செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். அதனால தான் உங்ககிட்டயும் சொல்கிறேன், செல்லை விடு புத்தகத்தை எடு. இதுதான் அந்த மந்திரம். செல்லை விடு புத்தகத்தை எடு. அதை சொல்கிறதுக்கு அதை அவன்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் செய்யணும். செல்லெல்லாம் வைப்பா அப்படின்னு நீ ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். எப்படி பிள்ளைகளுக்கு படிக்கிற வழக்கத்தை கொண்டு வர முடியும் என்றால், நீங்கள் வீட்டில் படிக்கிற வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் பிள்ளைகள் உங்களை பார்த்து அதை செய்ய முயற்சி செய்வார்கள். இப்போ ஒருத்தர்கிட்ட சொன்னார், நீங்கள் சொல்லிடுறீங்க, நான் கூட போய் இந்த தடவை 1000 ரூபாய்க்கு புக் வாங்கினேன் புக் ஃபேரில். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அடுத்த வருஷம் புக் ஃபேர் வந்தது. அவர் கிளம்பினார். எதுக்கு? அடுத்த வருஷம் புக் ஃபேர். வீட்டம்மா சொல்லிச்சு, போன வருஷம் வாங்கின புக்கை படிச்சியான்னு கேட்டது. அவர் இன்னும் அந்த புத்தகத்தை பிரிக்கலை. அவர் ஏங்க படிக்கலைன்னா, எடுத்த உடனே ஒரு தூக்கம் வருது பாருங்க அப்படின்ற. நான் சொன்னேன், நல்லதுங்க, அவன் தூக்கம் வரலன்னு எவ்வளவு விலை உயர்ந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கான், நீங்கள் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு புக்கு வாங்கி நல்லா தூங்கி, நல்ல விஷயம் தானே. அந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிற சூழலில் நீங்கள் இத்தனை குழந்தைகளோடு இங்கே வந்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் வாசிப்பு என்பது நம்மை மாற்றி போடுகிறது தான் கேள்வி. இப்போ நான் ஆரம்பிக்கிற போது என்ன சொன்னேன்? ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். உங்கள் ஊரில் 3400 வயசான ஒரு பாட்டி இருக்கா. இப்போ அதை சொல்கிற போது உடனே உங்கள் மனக்கண்ணு முன்னாடியே அந்த மாமரம் உங்களுக்கு தோணிருச்சு, அப்படி தானே? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேள்வி தான் நான் கேட்டேன். வேறு ஊரில் போய் கேட்டால், எங்கள் ஊர்லேயே அவ்வளோ வயசான ஆட்களை நாங்கள் வாழ விடுறது இல்லைன்றாங்க. அங்கே ஒரு 60-70 வயசானாலே இது ரொம்ப நாளாயிருச்சேன் பாருங்கள். அது நல்ல மேடையில் சொல்லலாமான்னு தெரியல. ஒரு அப்பாவை 2 மகன்கள் பாம்பை விட்டு கடித்து கொல்ல வச்சுருக்காங்க. சரி, என்னங்க நடக்குதுன்னு தெரியல. நம்ம சுற்றி இந்த மாதிரி செய்திகளே கேட்டுட்டு இருக்க போது உங்ககிட்ட நான் சொல்கிறேன், 3400 ஆண்டு பாட்டின உடனே உங்கள் மனக்கண் முன்னால் எல்லாரும் அந்த மாமரத்தை பார்த்தீங்களா இல்லையா? என்னங்க எல்லாரும் பார்த்தீங்க. இங்கே மாமரம் இருக்கா? இல்லை. மாமரத்தினுடைய ஸ்பெஷலே அதனுடைய வாசனை தாங்க. நீங்கள் அதை பார்க்கலன்னா கூட அந்த வழியாக போனால் அந்த மரத்துக்குன்னு ஒரு பால் வாசனை இருக்குது, அந்த இலைக்குன்னு ஒரு வாசனை இருக்குது, அந்த வேருக்குன்னு ஒரு துவர்ப்பு இருக்குது.
எது மாமரத்தினுடைய வேரில் துவர்க்கிறதோ அதுதான் மாங்கனியினுடைய இனிப்பிலேயும் இருக்கிறது. எது துவர்ப்போ அதுதான் இனிப்பு. அப்படிதானங்க அந்த மரம் காயிலே புளிக்கிறது, கனியிலே இனிக்கிறது, வேரிலே துவர்க்கிறது. அதுதான் மாமரம். அங்க வழியா போனாலே அந்த வாசனை வரும். இப்ப அந்த வாசனையும் வரல. அப்போ உங்க மனக்கண் முன்னால் அந்த மாமரம் எப்படி காட்சி தந்தது? நண்பர்களே சொல்லுங்கள், எப்படி காட்சி தந்தது? என்னென்றால், ஒரு சொல்லிலிருந்து உங்கள் மனத்தில் ஒரு காட்சியை விரிய வைக்க முடியும் என்றால் அதுதான் சொல்லினுடைய சிறப்பு, அதுதான் சொல்லினுடைய சுவை. சொல்லுக்கு இருக்கிற சக்தி அப்படிப்பட்ட சக்தி. இப்ப நான் ஒரு திருக்குறள் சொல்றேன். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. இந்த ஒரு குறளை சொல்றேன். இப்ப இந்த குறளை எங்க பிள்ளைங்களுக்குலாம் சொன்னா கூட உடுக்கைன்னா என்ன அப்படிம்பா. அவனுக்கு தெரியாது. உடுக்கை என்ன? ட்ரெஸ்ஸுடா, துணி, நம்ம போடுற சட்டை, பேண்ட்டு, சுடிதார், அதுதான் ஷர்ட்டு, அதுதான் உடுக்கை. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண்ணா என்ன? அது அவனுக்கு தெரியாது. இடுக்கண்ணா கஷ்டண்டா, துன்பம். ஆங்கே இதை சொன்னால் ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸில் இருக்கிற பையனு கூட கிட்டத்தட்ட பொருள் புரிஞ்சிருது பாருங்க. கோனார் நோட்ஸே இல்லை அவனுக்கு. கோனார் நோட்ஸ் இல்லாமலேயே அவனுக்கு பொருள் புரியுது. இதை நினைத்து பார்க்கிற போதுதான் அவன் ரொம்ப பெருமைப்படணும். நம்ம மொழியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு இலக்கியத்தில் இருக்கிற சொல் இன்றைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற 10 வயசு பையனுக்கு 12 வயசு பொன் குழந்தைக்கு புரிகிறது என்றால் அதுதான் நம் மொழியினுடைய மகத்தான சிறப்பு. வள்ளுவன் காலத்திலே இருந்த ஒரு கல் கூட இன்றைக்கு கிடையாது. ஆனால் வள்ளுவன் காலத்திலே இருந்த சொல் இன்னமும் நம்முடைய பேச்சில், நம்முடைய எழுத்தில் இருக்கிறது. நீங்க திருக்குறள் எடுத்துட்டா ஒரு 60-65 விழுக்காடு சொற்கள் இப்பவும் உபயோகத்தில் இருக்கிற சொற்கள். மேலே கூட இருக்கும், நான் கம்மியாக தான் சொல்றேன். அப்ப நம் மொழியினுடைய சிறப்பு, அதனுடைய தொன்மைன்னு எல்லாரும் சொல்றாங்க. ரொம்ப பழசு எங்க மொழி, நாங்க ரொம்ப பெருமை. அது மாத்திரம் இல்ல, தொன்மை மாத்திரம் அல்ல, நம் மொழியினுடைய தொடர்ச்சி, அதுவும் தமிழ் மொழிக்கே உரிய சிறப்பு. அதுதான் எழுத்தாளர் ஜெயமோகனுடைய ஆசிரியர் நித்திய சைத்தன்ய யத்தி, அவர் தமிழ்காரர் இல்லை, அவர் கேரளாக்காரர்னு நினைக்கிறேன். அவர் சொன்னாராம், தமிழர்களுக்கு அவங்க எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தை, எவ்வளோ பெரிய பரிசை கையில் வச்சிருக்காங்கன்னு தெரியல. என்ன பரிசு? ஒரு பரிசு இல்லை, கையில் மைக்கு தான் இருக்கு. என்ன பரிசு? என்னவென்றால், செவ்விலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிற கிளாசிக்கல் லிட்ரேச்சரை தாய்மொழியிலேயே படிக்கிற வாய்ப்பு தமிழர்களுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லி. இப்போ மற்ற மொழிகளில் செவ்விலக்கியங்கள் இருக்கு, ஆனால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அவன் படிக்க முடியும். ஆனால் நம்முடைய மொழியில் எந்த மொழியில் எழுதப்பட்டதோ அந்த மொழியிலேயே இவ்வளவு காலம் கழித்தும் படிக்கிற வாய்ப்பு கிடைத்து நாம் எத்தனை பெரிய பெருமைக்கு உரியவர்கள். இப்போ வாசிப்பு என்ன தரும்? திரும்ப அந்த மரத்துக்கே வரேன், மாமரத்துக்கு. ஏன்னா அங்கிருந்து தான் நான் ஆரம்பித்தேன்னா, இந்த மரத்தை பற்றி ரொம்ப பெரிய எழுத்தாளரான வண்ணதாசன் ஒரு கதை எதிர்க்கு. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா நீளமாக கதை சொல்கிறளவு நமக்கு நேரம் இல்லை. கதையினுடைய ஆரம்பத்தில் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போகிறார். அவருடைய வேலை என்னென்னா, அங்கங்கே இருக்கிற மரத்தை வெட்டி அதை ஷேப் பண்ணி அதை பாலிஷ் பண்ணி கடைக்கு விற்கிற வேலையை செய்கிறது தான் அவருடைய தொழில். ஒரு காலங்காத்தால் 6 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போகிறார். வீட்டு வாசலுக்கு வந்து அந்த வெளிக்கதவை திறந்து உள்ளே போன உடனே அந்த வாசனை, என்ன வாசனை? இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, மாமரத்தினுடைய வாசனை. அப்படி பச்சை பச்சைன்னு அடிக்குது. காலையில் 6 மணி ஒரு மரம் அப்படியே நெடுதுயர்ந்து ஒரு மாமரம் நின்றுட்டுருக்கு. இவர் அந்த மரத்தை பார்க்குறாரு. இவர் வியாபாரி தானே, இவர் மனசு கண்ணில் என்ன வரும்? மாமரத்தினுடைய அழகு, ஆஹா மாம்பூவினுடைய நிறம், அதெல்லாம் ஜெயந்தாக்கு தான் தோணும். அவர் ஒரு வியாபாரி, மர வியாபாரி. இருக்கும் 40 வருஷம் இருக்கும் மேலே கூட, அப்படி தானே கணக்கு ஓடும். அப்புறம் போன உடனே அந்த மரத்தை அப்படி தட்டி பார்ப்பாங்க அவங்க. இந்த மரத்தினுடைய வயசை அவங்க பார்க்கறதுக்கு அப்படி தட்டினா தெரிஞ்சிடும். இல்லை மரத்தை சுற்றி சில சமயம் அந்த சர்க்கிள் இருக்கும், ஒரு வட்டம் மாதிரி இருக்கும். எவ்வளோ வட்டம் இருக்குன்னு வச்சு எவ்வளோ மரத்தினுடைய பழமையை கண்டுபிடிச்சார். அவர் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த மரத்தில் நீங்கள் மரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மரத்தில் ஒரு பெரிய குடும்பமே இருக்கும். பறவைகள் இருக்கும், அணில் இருக்கும், கட்டெரும்பு இருக்கும், சித்தெரும்பு இருக்கும். எவ்வளவு ஜீவராசிகள் ஒரு மரத்தை நம்பி, பட்டாம்பூச்சி பறக்கும்.
அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிற போது உள்ளேருந்து டக்கு டக்குன்னு கோலை ஊனிக்கிட்டு ஒரு வயசான அம்மா வருது. இவ்வளோ வயசான அம்மா இல்லை, 3400 வயசான அம்மா இல்லை, ஒரு 80 வயசான பாட்டி வருது. அது வரும்போதே தெரியுது, அதுக்கு சுத்தமாக பார்வை சரியாக தெரியல. யாருப்பா மரத்தை தொட்டுது, யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே வருது. உடனே அந்த பாட்டியினுடைய மகன் பக்கத்துலேயே இருக்கார், அவரும் வந்துட்டார். அம்மா அம்மா நீ உள்ளே போய், யாரோ வந்திருக்காங்க, நான் பேசிட்டு அனுப்புகிறேன், நீ உள்ளே போம்மா. இல்லைப்பா மரத்தை டொக்கு டொக்குன்னு தட்டுறாங்க. காலை வேளையில் மரத்தை தட்டினா அதில் இருக்கிற எல்லாத்தையும் டிஸ்டர்ப் ஆகும், எல்லாம் தொந்தரவாகும், இலைய பறித்து உருவி கீழே போட்டுற போகிறாங்க, பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே போகுது. அந்த மகன் வெளியில் வராரு. இவர் கேட்குறாரு, என்னங்க இலைய பறிச்சிட போகுதுன்னு அம்மா சொல்லுது, நம்ம மரத்தையே வெட்டுற ஐடியாவில் வந்திருக்கோம் இங்கே அப்படின்றாரு. அந்த மகன் சொல்கிறாரு, அம்மாவுக்கு மாமரம்னா ரொம்ப பிடிக்குங்க, அது உயிர் பாருங்க, அது கல்யாணம் கட்டி இந்த வீட்டுக்கு வந்த போது இந்த மாஞ்செடி அதுதான் வச்சுதான், அது வளர்ந்து இவ்வளோ பெருசாச்சு, அதென்னோ அது மூஞ்சில் தான் எங்கள் அம்மா முழிக்கும், அது காய்க்கிற காலத்தில் தெருவிலெல்லாம் எல்லாருக்கும் காய கொடுக்கும், ஆனால் யாராவது வந்து பறிச்சுட்டாங்கன்னா சண்டைக்கு போய் அவங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான், அந்த மரம்னா அதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் எதுக்கு விற்கிறீங்க, என்ன செய்யறது, எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை, எந்த வீட்டில் இல்லை சொல்லுங்கள், எனக்கும் என் தம்பிக்கும் சண்டை, வீடு விஷயமா பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகுது, சரி வித்துடலாம், விற்றுட்டு ஆளுக்கு பாதி எடுக்கலான்னா இந்த பில்டிங்கை கட்டுற ஆள் மரத்தை வெட்டிட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டாரு இந்த வாங்க போகிறவர், அதுதான் உங்களை வர சொன்னேன். என்ன இவரெல்லாம் பார்க்குறாரு, எப்போ வரட்டும் மரத்தை வெட்ட, நீங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை வாங்கலை அப்படின்றாரு. சொல்லும்போதே அந்த மகனுக்கே வருத்தம் தான். சரி வந்துடுறேன்னு இவர் போகிறாரு. அடுத்த செவ்வாய்க்கிழமை இவர் போகிறாரு, மரத்தை வெட்டுறதுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போகிறாரு. உடனே கவனிச்சிங்களா, மரத்தை வெட்ட போனவன் கூட வெயிலுக்கு அந்த மரத்துக்கு கீழே தான் நிழலுக்கு உட்காரான், பார்த்தீங்களா, வெட்ட போகிறவனு கூட அதுதானே நிழலை கொடுக்குது. வெட்டலான்னு இவர் போகிறாரு, பார்த்தா அந்த வீட்டில் நிலைமை எதுவும் சரியில்லை, இவர் திரும்பிடுறாரு. அப்புறம் ஒரு மாதம் கழித்து திரும்ப போகிறாரு. போனால் அந்த மகன் வர்றாரு, என்னங்க என்ன விஷயம், இந்த மகன் மொட்டை போட்டிருக்காரு, முடியல தலையில், என்னாச்சு, போயிருச்சு அத்தா போயிருச்சு, கடைசி நேரம் மட்டும் மரத்தை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருந்தது, மரத்தை பார்த்துக்கப்பா, யாராவது வந்து எதாவது செஞ்சிட போகிறாங்கப்பான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அம்மாவை பற்றியும் மரத்தை பற்றியும் பேசுகிறாங்க. எவ்வளோ நேரம், அரை மணி நேரம் பேசுகிறாங்க. பேசிட்டு இவர் சொல்கிறாரு, சரிங்க நான் வரேன், சரிங்க போயிட்டு வாங்க. இவர் வந்துடுறார், சைக்கிள்லேயே ஏறிட்டார். அப்போ தான் அவருக்கு நினைவு வருது, மரத்தை வெட்டுவதை பற்றி நானும் கேட்கவில்லை, அவரும் பேசவில்லை என்று கதை முடிகிறது. வெட்டாத வெட்டாதன்னு சொன்ன கிழவி இப்போ இல்லை, அவதான் இல்லையே, வெட்டியா மரத்தைன்னு சொல்கிற மனம் மகனுக்கு இல்லை. சில பேர் இறந்த பின்னும் வாழ்கிறார்கள் நண்பர்களே, இறந்த பின் தான் அதிகமாக வாழ்கிறார்கள் இல்லை. இந்த கதையை எழுதிய வண்ணதாசன் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு சொல்றார். நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ மரங்கள் வெட்டப்படுகின்றன, சில சமயம் நம்ம வீட்டில் வளர்த்த மரமே கூட வெட்டப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு மரத்துக்கும் பின்னால் அதை வளர்த்த ஒரு உயிரினுடைய, ஒரு அன்பினுடைய இழை இருக்கிறது, ஒரு துகள் இருக்கிறது. அதுதான் வாசிப்பு நமக்கு தருகிற விஷயம். ஏன் படிக்கணும், படிக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும், ஒவ்வொன்றை படிப்பதனால் ஒவ்வொன்று கிடைக்கும். ஒவ்வொரு எப்படி படிக்க ஆரம்பிப்பது, வாசிப்பு நமக்கு எதை தருகிறது. இதோ இந்த டிசம்பர் மாதம் மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள் வந்த மாதம் இது. டிசம்பர் 11 அன்று மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள். எந்த அளவு மொழியை மகாகவி பாரதி நேசித்திருக்கிறான்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு, பாருங்க. பாஞ்சாலி சபதத்தை மகாகவி பாரதி எழுதினார், உங்க எல்லாருக்கும் தெரியும். பாரதியினுடைய மகத்தான படைப்புகளில் பாஞ்சாலி சபதம் மிக மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிற ஒரு படைப்பு. தெரியும் தானே, நீங்க படிச்சிருக்கீங்க தானே. மகாகவி பாஞ்சாலி சபத்தை எழுதின பிறகு என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? யாருமே வாங்கல். பதிப்புக்கு வந்தது,
புத்தகத்தினுடைய விற்பனை ரொம்ப ரொம்ப சுமார், சரியாவே போகல. இவர் நினைச்சிட்டு இருக்காரு வருங்காலத்தில் தமிழை வளர்க்க போகிற கவிஞர்களுக்கு, அவர்களுக்கு உதவி செய்ய போகிற பிரபுக்களுக்கும் இதை காணிக்கையாக்குகிறேன். இவரெல்லாம் எழுதினாரு, நாம வாங்கல, கம்மியா தான் வாங்கினோம். அப்ப மகாகவி பாரதி என்ன பண்ணாரு, ஆனி பெசன்ட் அம்மையார் இந்திய அரசியலில் கால் வைத்த நேரம் அது. இவருக்கு ஆனி பெசன்ட் அம்மையாரோட சில கருத்து வேறுபாடுகள் மகாகவி பாரதிக்கு இருந்தது. அதனால ஆனி பெசன்ட் அம்மையாரை கலாய்ச்சு, அந்த வார்த்தை இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், கலாய்ச்சு கிண்டல் பண்ணி த ஃபாக்ஸ் வித் அ கோல்டன் டெயில் என்று ஒரு ஆங்கிலத்திலே ஒரு கதையை பாரதி எழுதினார். அவர் எல்லா மொழியிலும் எழுதக்கூடியவர், ஆங்கிலத்திலே எழுதக்கூடியவர். த ஃபாக்ஸ் வித் அ கோல்டன் டெயில் என்று ஒரு கதையை எழுதினார். அந்த கதையை ஒருத்தர் பிரசுரம் பண்ணார். என்ன ஆச்சரியம் பாருங்க, போட்டி போட்டுக்கிட்டு அடிச்சு பிடிச்சு அதை வாங்குறாங்க எல்லாரும், பயங்கரமா வித்து போச்சு. உடனே அந்த பதிப்பாளர் ரொம்ப குஷி தானே ஆவாரு, இவர் தந்தி அடிக்கிறாரு மகாகவி பாரதிக்கு, வாங்கி தள்ளுறாங்க நம்ம மக்கள். 2ஆம் பதிப்பை எப்போது வெளியிடுவது? ஒரு எழுத்தாளனுக்கு காதிலே கேட்கக்கூடிய மகத்தான வார்த்தை என்ன தெரியுமா? பப்ளிஷர் ஃபோன் பண்ணி அடுத்த எடிஷன் போடலாமான்னு கேட்டா அந்த நாளை மாதிரி எழுத்தாளனுக்கு மகிழ்ச்சியான நாள் எதுவுமே இருக்க முடியாது. அவ்வளவு மகிழ்ச்சி அவனுக்கு. அந்த சொல் காதில் விழுந்தோடனே பாரதி எகிரி குதிச்சிருக்கணுமா வேணாமா? போடியா, அதைத்தான் போட்டேன், எவனு வாங்கல, இதை போடு 2வது பதிப்பு அப்படிதானே சொல்லியிருக்கணும். பாரதி என்ன சொன்னார் தெரியுமா? உயிரை கொடுத்து பாஞ்சாலி சபத்து தமிழ்ல எழுதியிருக்கேன், அதை வாங்க ஒரு பயல் இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு கதை எழுதினா அதை எல்லாரும் வாங்குவாங்களா? பதிப்பு தேவையில்லை, நிறுத்துட்டாரு பாரதி. இப்போ ஒரு எழுத்தாளன் எந்த எல்லைகளுக்கு போகிறான்னு பாருங்க. ஏன் எழுத்து முக்கியமானது? இதோ உங்க ஊர்ல நடந்த ஒரு விஷயம் சொல்லட்டா, அது ஒரு வரலாறு. இந்த ஊர்ல பொய்கை ஆழ்வார் இருந்தார், திருவெக்கான்ற இடத்துல, அப்படிதானே பக்கத்துல. அவருக்கு உதவி செய்யறதுக்காக ஒருத்தர் இருந்தான், கனிகண்ணன் அவனோட பேர். உதவி செய்யறதுக்கு இருந்த ஆள். அவருக்கு உதவி, அந்த இடத்துல ஒரு வயசான பாட்டி எல்லாம் பெருக்குது, எல்லாம் செய்யுது. அவர்கிட்ட இந்த ஆழ்வார் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணுன்றார். இன்னைக்கு பாருங்களேன், பேச ஆரம்பிச்சதுல பாட்டியாவே வருது இல்ல? அந்த பாட்டிகிட்ட உனக்கு என்ன வேணுன்றாரு. என்ன கேட்கும் ஒரு பாட்டி? என்ன வேணா கேட்டிருக்கலாம், ஆழ்வார் தான் எதுவும் கொடுப்பாரு. அந்த பாட்டி கடிச்சு எனக்கு எதுவுமே வேணாம், இங்க தொடர்ந்து வேலை செய்யற அளவு உடம்புல தெம்பு இருந்தா போறோன்னு சொல்லிச்சு. உடனே அவர் ரொம்ப நெகிழ்ந்து, தெம்பு தானே வேணும், உன்னை நான் இளமை கொடுத்துறேன், நீ இளம் பெண்ணா ஆயிடு, உனக்கு நிறைய தெம்பு வரும்னு வயசான பாட்டிய குமரி ஆக்கிட்டார். பார்த்தா குமரி ஆயிடுச்சு. அது இந்த செய்தி காஞ்சிபுரம் முழுக்க பரவிருச்சு. அப்ப காஞ்சிபுரத்தை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் இதை கேள்விப்பட்ட, அவனுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு போல இருக்கு. அப்போ உடனே சொன்னா, நானும் அந்த மாதிரி எங்க மாறணும், யாரு காசு இல்லை சொல்லுங்க எங்க மாறுறதுக்கு. உடனே கனிகண்ணனை கூப்பிட்டு, ஆழ்வாரை கூப்பிட்டு, என்னையும் இளமையை எனக்கு கொடுக்க சொல்லு. நான் சொன்னதை பாரு, இப்படிலாம் உத்தரவு போட்டால் அவர் எதுவும் செய்ய மாட்டார். அந்த அந்த பெண்ணு நல்ல சேவை செஞ்சா அவளுக்கு செஞ்சார். உத்தரவு போட்டு அவர்கிட்ட இருந்து நீ எதையும் வாங்க முடியாதுன்னு உடனே மன்னனுக்கு என்ன வரும் சொல்லுங்க? நான் சொல்லி நீ மீறுவதா அப்படின்னு சொல்லிட்டு கனிகண்ணனை நாட்டை விட்டு போக சொல்லிட்டார். அவன் வேற என்ன வழி இல்லை, அவன் போயிட்டான். உடனே ஆழ்வார் என்ன செஞ்சாரு, படுத்திருந்தார் பெருமாள். பெருமாளை பார்த்து, கனிகண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி கமல கண்ணா துணிவுடைய சென்னா புலவன் நான் சொல்லுகின்றேன், நீயும் உன் பைனாகப்பாய் சுருட்டி கொள்ளுன்னு பாட்டு எழுதினார். என்ன ஒரு துணிச்சல் பாருங்க. அவன் போயிட்டானா இவரும் போறானா, தான் சும்மா போகக்கூடாதுன்னு பெருமாளையும் வர சொல்றாரு. பெருமாளை சும்மா வர சொல்ல, நீ படுத்திருக்க, நம்ம வீட்டில் சொல்லுவல்ல பையன்ட்டு, அவன் காலையில் எந்திரிச்சிருவான், பாய் நீ படுத்த பாய் யார் சுருட்டுறது? உங்க மாமியார பாய சுரு அப்படி சொல்லுவோம்ல. இவர் பெருமாள்கிட்ட அப்படி சொல்றார், நீ படுத்திருக்கிற பாய் அது வெறும் பாயாங்க, பாம்புங்க அது, பைனாக பாயை சுருட்டிக்கொள். பாம்பை சுருட்டிக்கிட்டு பெருமாளும் இவர் பின்னாடியே நடந்துட்டாராம். இவர் போறாரு, பின்னாடியே பெருமாளும் வந்துட்டாரு. ஊரே இடிந்து இருண்டு போனது. பெருமாள் போனா லக்ஷ்மி போயிடுவாள்ல, செல்வம் இல்லாமல் போனது. மன்னன் போய் மன்னிப்பு கேட்கிறான். கனிகண்ணன் திரும்பி வந்துட்டான். இவர் திரும்ப பெருமாள்கிட்ட சொல்றாரு, கனிகண்ணன் போக்கொழிந்தான்,
நானும் திரும்பி வந்துட்டேன், நீ உன் பைனாகப்பாயை விரித்து கொள்ளணும்னு பெருமாளும் பைனாகப்பாயை விரித்து அதில் படுத்துக்கிட்டாராம். அவர் பேரே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். எப்படிலாம் ஆழ்வார் சொன்னாரோ அப்படிலாம் செய்த பெருமாள். இதில் ஆன்மீகமாக பக்தியாக இதை பார்க்கிறது ஒரு பார்வை. இன்னொரு பார்வையை பாருங்க, தமிழ் புலவனுக்கு என்று இருந்த அந்த நெஞ்சுரத்தை பாருங்கள், தைரியத்தை பாருங்க. யாருக்கும் ஆர்டர் போடுவான், யாருக்கும் அவன் பணிய மாட்டான். தமிழுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்புகளுள் ஒன்று, இங்கே இருக்கிற படைப்பாளிகள் யாருக்கும் பணிந்ததாக கும்பிட்டு வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. அதுதான் போகன் என்ற கவிஞன், போகன் ஒரு கவிஞர் இப்போ எழுதிட்டு இருக்கார். ஒரு கவிதை எழுதினான். இந்த கவிதை சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும், நான் சொல்கிறேன் கேளுங்க. போகனை பார்த்து ஃப்ரெண்டு கேட்குறார், நீ ரொம்ப கெத்தாக இருக்கல்ல அப்படி நம்ம கேட்போம்ல, ஐயா பெரிய கெத்தாக இருக்க நீ அப்படி கேட்குறான். என்ன காரணம் உன் கெத்துக்கு, இவ்வளவு திமிரா இருக்கியப்பா நீ, என்ன காரணம்? உனக்கு மேலே அல்டாப்புன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், இவ்வளோ அல்டாப்பாக இருக்கிய, என்ன காரணம்? அதுக்கு போகன் பதில் சொல்லுவதாக அந்த கவிதை அமைகிறது. என்னுடைய படிப்பு என்னுடைய நிமிர்வுக்கு காரணம் இல்லை. புரியுதா? இது நான் நிறைய படிக்கிறேன்ல, அதனால எனக்கு கொஞ்சம் அந்த கெத்து இருக்கு. இல்லை, என்னுடைய படிப்பு என்னுடைய நிமிர்வுக்கு காரணம் இல்லை, என்னுடைய படைப்பு என் நிமிர்வுக்கு காரணம் இல்லை. படிப்பும் காரணம் இல்லை, படைப்பும் காரணம் இல்லை. அப்போ நான் நண்பன் கேட்குறேன், அப்போ என்னதான் காரணம்? என்னுடைய அவமானங்களும் என் துன்பங்களும் தான் என் நிமிர்வுக்கு காரணம் என்று சொல்லுகிறேன். உடனே நண்பன் கேட்கிறான், துன்பம் பணிவைத்தானே தரும், நிமிர்வை தருமா என்று நண்பன் கேட்கிறான். சரியான கேள்விதானே? கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா இன்னும் பணிஞ்சுதான் போவோம், பயமா இருக்கும். எங்கே போனா என்ன அடி விழுமோன்னு பயமா இருக்கும். கஷ்டப்பட கஷ்டப்பட பணிவானே தவிர நிமிர மாட்டானே. துன்பம் பணிவைத்தானே தரும், நிமிர்வை எப்படி தரும் என்று நண்பன் கேட்டான். அதற்கு கவிஞன் பதில் சொன்னான், துயர் உற துயர் உற குறுகுகிறவன் மனிதன், துயர் உற நிமிர்கிறவன் கவிஞன் என்று போகன் பதில் சொன்னான். அப்படிதானே மகாகவி பாரதி கையில காலனா கூட இல்லாத போது காலனை பார்த்து, காலா என் காலருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன்னா, அவன் வந்து மிதியை வாங்கிக்கிட்டு போகணுமா, இவர் போய் மிதிக்க மாட்டாராம், அவன் வந்து மிதியை வாங்கி கொண்டு போகணுமா. இப்போ என்னுடைய புத்தகங்களில் எது விற்கிறதோ அந்த புத்தகத்தை இன்னமும் நான் அதிகமாக அது போல எழுதுவேன் என்று சொல்லாமல், எந்த புத்தகத்தை என்னுடைய வாசகர்கள் தமிழர்கள் படிக்க வேண்டுமோ அதை மாத்திரம்தான் நான் செய்வேன் என்ற நிமிர்வோடு இருக்கிறானே, அவன்தான் படைப்பாளி. இப்போ ஏன் நான் படிக்கணும்னு கேட்டால், வாழ்க்கையில் பாதி நேரம் எல்லாத்துக்கும் நம்ம பயந்துக்கிட்டே இருக்கோம். நம்ம எதுக்கு பயப்பட சொல்லுங்க? மகாகவி சொல்லுகிறார், சிப்பாயை கண்டு அஞ்சுவான், ஊர் சேவகன் வருதல் கண்டு பயப்படுவான், அப்பால் எவனோ செல்வான், அவன் ஆடையை கண்டு பயந்தெழுந்து நிற்பான், எப்போதும் கை கட்டுவான், யாரிடத்திலும் அடிமைகள் போல இருப்பான்னு பாரதி சொல்றார். நம்ம மனசுல ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்க. அதனால தான் நம்ம பிள்ளைகள், நான் போய் உன்னை எதிர்த்து கேட்கிறேன்னு உடனே நம்ம சொல்றோம், சும்மாரு வேணாம் பார்க்கலாம், பொறுமையாரு பொறுமையாரு. இதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்றோம், பொறுமையா இருப்பது முக்கியம். ஆனால் நிமிர வேண்டிய இடங்களில் நிமிருவதும் தேவை என்பதை எப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அது அப்படிதான்ப்பா இருப்பாங்க, பெரிய இடத்துல இருக்கிறவங்க அப்படிதான்ப்பா இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் பணிஞ்சு 2 சலாம் போட்டால் எல்லாம் இப்படிதானே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இந்த நிலை மாறி எதிர்க்க வேண்டிய இடங்களில் எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்றால் புத்தகங்களை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். என்ன கொடுக்கும் புத்தகம்? எல்லாவற்றையும் கொடுக்கும். அறிவுலகத்தினுடைய எல்லா வாயில்களையும் புத்தகங்கள் நமக்காக திறந்து காட்டும். இப்போ நமக்கு மனசுக்குள்ள இருக்கிற மனசாட்சியை தட்டி எழுப்பும். ராஜா வந்திருந்தார் என்று கு அழகிரிசாமி ஒரு கதை எழுதினார். நீங்கள் உங்களில் சில பேர் இந்த கதையை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த கதை நடந்து 50 வருஷத்துக்கு முந்தின கதைன்னு வச்சுக்கோங்களேன். ராஜா வந்திருந்தார், அதுதான் தலைப்பு. அப்பெல்லாம் ஊரில் இருக்கிறது அரசு பள்ளிக்கூடம் மட்டும்தான். எல்லாரும் அதில் தான் போய் படிக்கணும். பணக்கார வீட்டு பிள்ளையும் அதில் தான் போய் படிக்கணும். ஏழை வீட்டு பிள்ளைங்க பெரும்பாலும் படிக்காது, ஆனால் படிக்க வச்சா அங்கே தான் போய் படிக்கணும். அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது.
ஜமீன்தாரினுடைய மகன் அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறான். ரொம்ப ஏழை வீட்டு பெண்ணான முத்தம்மாவும் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். ரெண்டும் ஒரே கிளாஸில் படிக்குது. இப்படி ஒரு காலம் இருந்திருக்குங்க நம்ம ஊரில், நம்ப முடியுமா? எல்லாரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிச்சது. இந்த ராஜா வீட்டு பையன் பெரிய குதிரை வண்டியில் தான் வருவான். அவன் வருவான். முத்தம்மா எதில் வரும்? அதுக்கு சட்டையே சரியாக கிடையாது, நடந்தது அவர் செருப்பு கிடையாது, அது வரும். ஆனால் முத்தம்மா இருக்கேன், நான் ஏழன்னு குனிஞ்சு உட்கார்ற பொண்ணு கிடையாது. ரொம்ப நல்லா பேசும், வெட்டுக்கு வெட்டுக்குன்னு பேசும். அவன் அந்த ஜமீன்தார் வீட்டு பையன் என்ன சொன்னாலும் ஐயா எங்கள் வீட்டில் கூட தான் இருக்கு. அவன் சொல்லுவான், எங்கள் வீட்டில் குருதை இருக்கேன், ஏன்னா அவங்க வீட்டில் சும்மா குதிரை வண்டி வச்சிருக்கு. இது ஒன்று சொல்ல, இது எங்கள் வீட்டில் கூட தான் நாய் இருக்கு, தெரு நாய். என்னமோ பெரிய அல்சேஷனை வாங்கி வீட்டில் கட்டி வீட்டு வாசல் இருக்கிறது தெரு. எங்கள் வீட்டில் கூட தான் நாய் இருக்கு. அந்த பையன், எங்கள் வீட்டில் மாடு இருக்கு, எங்கள் வீட்டில் கூட தான் பூனை இருக்கு. இப்படி எதை கேட்டாலும் எங்கள் வீட்டில் இருக்கு. இவங்க வீட்டில் எதுவுமே கிடையாது. ஆனால் முத்தம்மா அதை ஒத்துக்கிற பொண்ணு கிடையாது. இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கு. தீபாவளி வருது. தீபாவளியை ஒட்டி ஜமீன்தாருடைய மகளுக்கு, அதாவது இந்த பையன் இருக்கால, இந்த பையனோட அக்காவுக்கு கல்யாணம் பெருசா நடக்குதுங்க. எப்படி நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஊரே கலகலத்து போகுது. ஜமீன்தாரனுடைய வீட்டுக்கு மாப்பிள்ளை வராரு. அவங்களுடைய மரபுல மாப்பிள்ளைய ராஜான்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ராஜா வராரு, ராஜா வராருன்னு சொல்லி பெரிய சாரட்டு வண்டியில் வச்சு ஊர்வலெல்லாம் வச்சு கல்யாணம் பிரமாதமாக நடக்குது. ராஜா வந்திருக்காரு, ராஜா வந்திருக்காருன்னு பயங்கரம். முத்தம்மா வீட்டில் தீபாவளிக்கு எதுவுமே இல்லைங்க, எதுவும் இல்லை. முத்தம்மாவோட அம்மா என்ன செஞ்சுது, ஏதோ பசங்களுக்கு மாத்திரம் ஒரு சொக்கா வாங்கியிருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒரு சொக்கா, அவளுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு ஒரு சொக்கா வாங்கிருச்சு. அவளுக்கு வாங்கிக்க அவளுக்கு எதுவும் இல்லை. வீட்டுக்காரருக்கு வாங்க எதுவும் இல்லை. ஒரே ஒரு டவல் மட்டும் துண்டு வாங்கியிருக்கு, ஈரழ துண்டு ஒன்று வாங்கியிருக்கு. தீபாவளி பலகாரம் என்ன தெரியுமா? முத்தம்மா வீட்டில் இட்லி. தீபாவளிக்கு தீபாவளி தாங்க நம்ம ஊரில் இட்லி செஞ்சுருக்காங்க. தீபாவளிக்கு தீபாவளி இட்லின்றது தீபாவளி பலகாரம். நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொன்னால் நம்புவாங்களா? இன்னைக்கு நீங்கள் தினம் இட்லியை செஞ்சு 2 சட்னி வைக்கிறீங்க. எவ்வளோ சட்னி? அது தவிர வீட்டுக்காரருக்கு சட்னி பிடிக்காதுன்னு ஒரு சாம்பாரை வேற அந்த அம்மா வச்சிருக்கு. அந்த ஆள் ஃபோனை பார்த்துக்கிட்டே ஒரே ஒரு சட்னியை சாப்பிட்டுட்டு, என்ன இன்னைக்கு ஒரு சட்னி தான், கண்ணை திறந்து பாரு, கண்ணை திறந்து பக்கத்திலே இருக்கு. சில பேர் சாப்பிடும்போது தான் ரொம்ப அவசரமாக ஃபோன் வரும். அவருக்கு அப்போ அநேகமாக முதலமைச்சர் அவரை கூப்பிடுகிறாருன்னு நான் நினைக்கிறேன். அலோன்னு பேசிக்கிட்டே போவார். என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் ஞாபகம் இருக்கு. இந்த அம்மாவுக்கு வர கோவத்தில் எல்லா சட்னியும் அவன் தலையில் கவுத்துடலாம் போது, ஆனாலும் முகத்தை சிரித்த மாதிரி வச்சுக்கிட்டு மத்தியானம் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிற பாருங்க. அவளுக்கு இருக்கிற அந்த நெஞ்சுரத்துக்கு அடேங்க அப்பா. முத்தம்மா வீட்டில் தீபாவளி பலகாரமே இட்லி தான். இப்போல்லாம் பாருங்களேன், நம்ம வீட்டில் தீபாவளிக்கு பலகாரம் செய்கிற வீடுகள் கம்மியாக போச்சு. கொஞ்சம் வயசானவங்க இருந்தால் செய்கிறாங்க, மற்றபடி வந்துக்கிட்டே இருக்கு ஸ்வீட்டு. எவ்வளவு ஸ்வீட்டு, அடேங்க அப்பா. ஆனால் ஒரு காலம் இருந்தது, இட்லின்றது அன்றாடம் சாப்பிடுகிற உணவு அல்ல, தீபாவளி செய்கிற பலகாரம். அவங்க வீட்டில் இட்லி அவிச்சு வச்சிருக்கு. இட்லி எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. தீபாவளிக்கு எல்லாம் சாப்பிட்டு எல்லா பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுது. ஏன்னா எப்போ ஒரு தடவை சாப்பிட்டு இலையில தான் சாப்பாடு, இலையை தூக்கி வாசலில் போட்டுருச்சு அந்த அம்மா. வாசலில் போட்டுட்டு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னடா வாசலில் சத்தம்னு அந்த அம்மா பார்க்க வருது. அந்த இலையை ஏற்கனவே சாப்பிட்டு முடித்த இலையை வாசலில் ஒரு ஏழை பையன், சொறி பிடிச்ச மாதிரி இருந்த ஒரு பையன் அந்த இலையை வழித்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த அம்மாவுக்கு பதறி போச்சு. என்னடா தம்பி இதை போய் சாப்பிட்ற, யாரு நீ, யார் நீ, உன் பேர் என்ன, இங்கேருந்து வர? என் பேர் ராசா, நான் எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அத்தை வீட்டிலேருந்து விரட்டி விட்டுட்டாங்க, எங்கே போகுதுன்னு தெரியாமல் தெருவா போகிறேன்னு. இந்த அம்மாவுக்கு தாய்மைன்றது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மனசு கலங்கிருச்சு. இவ வீட்லேயே ஒன்றும் கிடையாது. அந்த பையனை உள்ளே கூப்பிட்டு அவன் தலையில் ஒரு முட்டை எண்ணெயை வச்சு அவனுக்கு தீபாவளிக்கு தண்ணியை ஊற்றி அந்த ஒரு டவல் வாங்கி வச்சுருந்தால, வீட்டுக்காரர் ஒரு பார்வை பார்த்தா அவருன்றார். அவருக்கு எதுவுமே கிடைக்காது, அது அவருக்கு வழக்கம்தான். எதுவும் அவருக்கு கிடைக்காது. எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லவும் அவருக்கு தெரியாது. உங்கள் அப்பா வாயை திறந்து பேசி என்னைக்கு நடந்திருக்காரு? ஆண்கள் பல பேர் ஏன் பேசுவதில்லை தெரியுமா? அவங்க பேசினா பெண்களால் அதை தாங்கிக்கவே முடியாது, அதனால தான் ஆண்கள் பேசுறதே இல்லை. பெண்கள் சொல்லிடுவாங்க, எல்லா பிள்ளைக்கும் தெரியும், எல்லாம் எந்த ரேஞ்சில் பிள்ளை இருக்கோ எல்லாத்துக்கும் தெரியும். அம்மா சொன்னெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பெற்றேன்னு தெரியுமா,
எவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா பட்ட கஷ்டது. அந்த பிள்ளை பேச தெரிஞ்சால் சொல்லு. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, உனக்கு என்ன கஷ்டம், உள்ள ஒரு ஃபேன் உண்டா, ஒரு லைட் உண்டா, ஒரு ஏசி உண்டா, நீ அந்தந்த வீட்டுக்கு போய் நல்ல சோறு சாப்பிட்டு வளையெல்லாம் அடிக்கிட்டு நீ நல்லா இருந்த, நான் இல்லைங்க. அப்படிலாம் நம்ம பிள்ளைங்க சொல்ல தெரியாது. அம்மா கண் கலங்கினா அதுவும் கண் கலங்கிடும். அம்மாக்கள் வந்து தங்கள் இடத்தை உறுதி செய்து கொள்வார்கள். இதுதான் செய்யணும், தப்பு இல்லை. ஆனால் உறுதி செய்து கொள்ள பாவம் அப்பாக்களுக்கு அது கூட தெரியாது. அப்பா ஒன்றுமே சொல்ல தெரியாதுன்னு நிறைய குழந்தைகள் இங்கே இருக்கீங்க, இளைஞர்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அப்பாக்கு என் மேலே பாசம் இல்லைன்னு. நீ முதல்ல ராஜா, நீ வீட்டை விட்டு வெளியில் போகிறல்ல, ஸ்கூலில் படிக்கவோ காலேஜில் படிக்கவோ வேலைக்கு சேரவோ, நீ போகிற அன்னைக்கு உங்கள் அப்பாவினுடைய தலையணை நனையாமல் இருக்கும் என்றா நீ நினைக்கிறாய்? சொல்ல தெரியாதானா? சரி சரி அப்படிம்பாரு. அந்த பையன் என்ன, நானே கிளம்பி போகிறேன், சரி சரிங்கிறாரு. சரி சரி நீ ஏன் சொல்கிறார் தெரியுமா? அந்த வார்த்தையை வெளியே சொல்கிற அளவு அவங்களால முடியாது. சொன்னால் கலங்கிடும். கலங்கக்கூடாதுன்னா ஒரே வழி சொல்லாமல் இருப்பது தான்றதுனால தான் ஆண்கள் பேசாமல் இருக்காங்க. இங்கே அந்த ஆள் இந்த டவலை அந்த பையனுக்கு கொடுத்துருச்சு. அந்த அம்மா வாங்கினதே ஒரு டவல், ஒரு சட்டை இல்லை, வேட்டி இல்லை, டவல். அதான் அந்த பையனுக்கு கொடுத்துருச்சு. தீபாவளி முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. முத்தம்மாவும் வந்திருக்கு, ஜமீன்தார் பையனும் வந்திருக்கான். ஜமீன்தார் மகன் இன்னைக்கு சொல்கிறான், எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தது, சாரட்டில் பெரிய ஊர்வலம் வந்தது, எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருந்தாரு அப்படின்றான். முத்தம்மா என்ன சொன்னா தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு கூட தான் ராசா வந்திருந்தாருன்னு சொல்லி. கு. அழகிரிசாமி இந்த இடத்திலே கதையை முடித்து விட்டார். ஆனால் இந்த கதை முடிந்ததா? இந்த கதை நம்முடைய நெஞ்சத்திலே வாழ்கிறது இல்லையா? இன்றைக்கு பெரும்பாலும் அந்த அளவு மோசமான வறுமை என்பதிலிருந்து ஒரு அடி மேலே வந்துவிட்ட சமூகமாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த கதை நெஞ்சத்திலே கொடுத்த அந்த அடி இருக்கிறதே, ஐயோ தாங்க முடியாத அடி. இந்த கதை இப்போ நான் சொல்லும்போது மனக்கண்ணில் ஒரு முத்தம்மாவையும் ஒரு ஜமீன்தார் வீட்டு பையனை உங்களால் பார்க்க முடிந்தது என்று சொன்னால், கதைகள் நமக்கு தருவது அதைத்தான். நாம் வாழாத வாழ்க்கையை கூட நம்மை வாழ வைக்கிற வலிமை கதைகளுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. தி. ஜானகிராமனுடைய சிலிர்ப்பு, நான் அப்படி பேசிட்டு போறேன். தி. ஜானகிராமன் அவர்களினுடைய சிலிர்ப்பு என்ற ஒரு கதை. இந்த கதை கிட்டத்தட்ட இதே மாதிரியான கதை தான். ஒரு எதுக்குமே கதியற்ற ஏழை குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை, அவளுக்கு ஒரு 13-14 வயசு இருக்கும். அவளை ரயில் ஏற்றி சென்னைக்கு அனுப்புகிறாங்க. எதுக்குன்னா, சென்னையில் வந்து ஒரு வீட்டில் பிள்ளை தூக்குற வேலை செய்யறதுக்காக அந்த பொண்ணை அனுப்புகிறாங்க. அதே ட்ரெயினில் ஒரு அப்பா தன்னுடைய மகனை தூக்கிட்டு வந்திருக்காரு. அவனுக்கு ஒரு 5-6 வயசு ஆகுது. இந்த 2 குழந்தைகளுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. அவளுக்கு 12 வயசு, இவனுக்கு 5-6 வயசு. இவன் வந்து அப்பாவோட ஜாலியாக வந்திருக்கான், அம்மாவை பார்க்க போகிறான். அந்த குழந்தை அம்மாவை விட்டு பிரிந்து இன்னும் 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 போய்கொண்டே இருக்கிறது. அந்த குழந்தையோடைய கதையை கேட்டு ட்ரெயினில் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாரும் அழுதாங்க. ஆனால் இதை நீங்கள் படிக்கிற போதே கொஞ்சம் நிறுத்திடணும். இன்றைக்கி நாம் ட்ரெயினில் பயணம் செய்தாலோ, பஸ்ஸில் பயணம் செய்தாலோ, விமானத்தில் பயணம் செய்தாலோ, பக்கத்தில் இருக்கிறவரோட முகத்தை கூட நம்ம பார்க்கறது. ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் போய் பாருங்களேன், 8 பேர் இருக்காங்கன்னா 8 பேர் ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பான். சில பேர் வீட்டுக்கு ரன்னிங் காமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏறிட்டேன், இப்போ தான் ஏறினேன், பரவாயில்ல, அப்பர் பர்த்து தான் போட்டிருக்கான், விளங்காதவன். இங்கே ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட சொல்லி அவனை மேலே ஏற்றிட்டு நான் கீழே படுக்கலாமான்னு பார்க்குறேன். சரி சரி வெய்ய, இப்போ தான் எடுக்க போகிறான் ட்ரெயின். இவ்வளவு ரன்னிங் கமெண்ட்ரி எது கொடுக்குறீங்க? எதுக்கு? வீட்டில் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் எதிரில் இருக்கிறவர்களுடைய முகத்தை கூட பார்ப்பதில்லை. ஒரு காலத்தில் ரயில் ஸ்நேகம்ன்ற ஒரு சொல்லே இருந்தது. ட்ரெயினில் போகிற நேரத்துக்கு ஒரு நட்பு. முதல்ல ஏறினோடு சண்டை போடுவாங்க. இந்த இடத்துல நான் தான் என் பையன் வச்சேன், நீ ஏன் வச்ச, கொஞ்சம் 5 நிமிஷத்துலேயே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் எங்கே போகிறீங்க, அப்புறம் எங்கே வாங்குறீங்க, பொருள்லாம் எங்கே வாங்குறீங்க. ட்ரெயின்லேருந்து இறங்குறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 2 பேர் வீட்லேயும் சம்மந்தமே முடிச்சிடுவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கா, அப்படியே அதே மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சம்பந்தம் முடித்த கதையெல்லாம் உண்டு. இப்படி தானே அங்கே இருந்தது. மனிதர்களை பார்த்து பேசி கொண்டிருந்த வழக்கத்தை எங்கே நாம் தொலைத்தோம்? மனிதர்களே இல்லாத வாழ்க்கையை இனிமேல் எப்படி வாழப்போகிறோம்னு எனக்கு பயமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்க அவங்க வீட்டுக்கு உறவுக்காரங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. உண்மையா இல்லையா சொல்லுங்க?
என்னங்க காஞ்சிபுரத்தில் அப்படி கிடையாதா? பல நல்லவர்கள் இங்கே வாழ்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். முதல்ல எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் பிள்ளையாக இருந்த போது யாராவது வருவாங்க, அவங்க உறவுக்காரங்களாம் கிடையாது, யாராவது வருவாங்க. வந்தால் வீட்டுக்குள்ளேருந்து நாங்கள் எல்லோரும் வெளியில் வந்து அவங்களுக்கு வணக்கம் சொல்லணும். வணக்கம் சொல்லிவிட்டு 3 பேரில் யார், நாங்கள் 3 பேர் எங்கள் வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க, யார் பெரியவங்களோ, அக்கா இருந்தால் அக்கா, இல்லாட்டி நான் இருந்தால் நான், என்ன சாப்பிட்றீங்க ஐயா, தண்ணி கொண்டு வரணுமான்னு கேட்கணும். நாங்கள் மட்டும் கேட்கலன்னு வைங்க, ஒரு கச்சேரி நடத்துவார் பாருங்க எங்கள் அப்பா, காலத்துக்கும் மறக்காது. இன்றைக்கு உங்கள் சொந்த அண்ணனோ தங்கையோ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, உறவுக்காரங்க சித்தப்பா வந்திருக்காரு, பிள்ளைங்க ஒரு ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டு இருக்கு. நீங்கள் பயந்து பயந்து கதவை தட்டி, கொஞ்சம் வெளியில் வரியாப்பா, இவங்க அப்பாவோட சித்தப்பா, அப்பாவுக்கு சித்தப்பா இருக்காரான்றான். அந்த தகவலே அவனுக்கு புதிய தகவலாக இருக்கிறது. நானும் எங்கள் வீட்டுக்காரரும், என் ஃப்ரெண்டு ஒருத்தி வீடு கட்டியிருந்தா, அவர் ரொம்ப வர சொல்லி கிரகப்பிரவேசத்துக்கு கூட்டா அன்றைக்கி போக முடியல. அப்புறம் ஒரு நாள் அந்த வழியாக போனால் அவளுக்கு ஃபோன் பண்ணோம், நீ வீட்டுக்கு போயிரு, நான் ஒரு ½ அன் ஹவரில் நான் வந்துடுறேன் அப்படின்னா. நாங்கள் வீட்டுக்கு போய் பல முறை பெல் அடித்தோம், யாருமே திறக்கலை. என்னடா அது, வீட்டில் யாரும் இல்லை போல இருக்குன்னா, அதுக்கு பிறகு 4.25 இன்ச்சு கதவு திறந்தது. ஒரு பெண் எட்டி பார்த்து எஸ் அப்படின்னா. இவ்வளவு அழகாக என்னை இதுவரை பூமியில் யாருமே வரவேற்றதில்லை. எஸ் அப்படின்னா. அப்புறம் நம்ம இந்த 4 இடத்துக்கு போனால் அந்த டிவியில் வந்ததுனால மக்கள் நம்மளை பார்த்து சிரிச்சே பழகிட்டோமா, அது பெரிய சோதனைங்க. அது ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கலன்னா நமக்கு பக்கு பக்குங்குது. ஒருவேளை என்னை மக்கள் மறந்து விட்டார்களோ அப்படின்னு வர தோணுது. அந்த பொண்ணு என்னை பார்த்து எஸ் அப்படிங்குது. நான் சொன்னேன், இந்தம்மா உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு, யூ மே சிட் ஹியர். போயிடுச்சு. நாங்கள் உட்காருதா போகிறது அங்கே, சொல்லுங்கள் நீங்கள். நமக்கு வே மா சூ சூலாம் இருக்கக்கூடாது, இருந்தால் எங்கேயும் போகக்கூடாது. ஆமாம், இப்போ இருப்பதா செல்லுவதா என்ற பெரிய கேள்வி எனக்கு. இதில் நாம பெண்கள் பெரும்பாலும் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், என்ன பெரிய, இதை விட நாங்கள் எவ்வளவு எங்கள் மாமியார்கிட்ட பார்த்துருக்கோன்ற ஒரே நினைப்பு. நாம் போய் உட்காந்துருவோம். ஆனால் ஆண்களுக்கு கால் தெரிக்காது, போலாமா போலாமான்றாரு. கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க, அவள் சொல்லியிருக்கால வந்துடும். அந்த பொண்ணுங்க நேராக உள்ளே போய் கதவு சாத்திருச்சுங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. 20 நிமிஷம் பார்த்தோம். இதற்கும் மேலே தமிழர்களுக்கு தன்மானம் உண்டல்லவா? 20 நிமிஷம் தன்மானம் இல்லை, 20 நிமிஷத்துக்கு பிறகு தன்மானம் உண்டல்லவா? அதனால் கிளம்பிட்டோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு நிதானமாக ஃபோன் பண்ணுறா, நீ வரலையா, கொன்றுவேன், வந்து 20 நிமிஷம் உட்காந்துருக்கேன் உன் வீட்டில், உன் பொண்ணு சொல்லலையா உன்கிட்ட என்றால், அந்த இது போன தலைமுறையில் நாம் இப்படி நடந்துருந்தா நம்ம அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்ன செஞ்சிருப்பாங்க? லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க, உண்டையில் சோத்தை கட் பண்ணியிருப்பாங்க. என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா என்கிட்டன்னா, அவளுக்கு ரொம்ப வேலையில் டென்ஷன்ப்பா, அதனால அவள் சொல்ல. பெற்றோர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு பிள்ளைகளினுடைய தவறுகளை மூடி மறைப்பது தான். அப்படியே அந்த சிலிர்ப்பு கதைக்கு போங்க. அந்த கதையில் கம்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஆனால் யாரும் ஃபோன் பார்க்கல. ஏன்? கதை நடந்து 50 வருஷம் ஆகுது. எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு 12 வயசு பொண்ணு தனியாக ட்ராவல் பண்ணதுன்னு அத்தனை பேர் விசாரிக்கிறாங்க. பாப்பா நீ என்ன தனியாக ட்ராவல் பண்ணுற, தனி எங்கே போகிற? நான் மெட்ராஸுக்கு போகிறேன். எதுக்கு மெட்ராஸுக்கு போகிற? பிள்ளை தூக்க போகிறேன். பிள்ளை தூக்க போறியா? உனக்கே நீயே குழந்தடா, நீ இன்னொரு குழந்தைய தூக்க போறியா அப்படின்னு மனசு கலங்கி இருக்கும்ல. எதுக்காக போற? அந்த பொண்ணு சொல்ற, எங்க வீட்டில் 7 பேர், நான் தான் 3ஆவது பிள்ளை, எனக்கு மேலே இருக்கிற 2 அக்காவும் இதே மாதிரி தான் எந்த வீட்லேயோ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. என்னையும் எங்கள் அம்மா இப்போ அனுப்புகிறாங்க. நாங்கள் ஸ்டேஷனில் அந்த அக்கா வந்து என்னை கூட்டிகிட்டு போகும். எப்போ திரும்பி ஊருக்கு வருவேன் தெரியாதே, அவங்க அனுப்பிச்சா வருவேன். அந்த குழந்தை எப்படிங்க தூங்கும்? எந்த இடத்துக்கு போகிறோன்னு தெரியாத ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறா. வெறும் 12 வயசு பொண்ணு. அந்த கதை எல்லாருடைய, ஜானகிராமன் எழுதுறாரு, கதை எல்லாருடைய நெஞ்சத்தையும் அப்படியே பிழிந்தது. இவர் கூட ஒரு பையன் வரான்ல, குட்டி பையன், அவனுக்கு வெறும் 5-6 வயசு தான் ஆகுது. ஒரு இடத்துல நிறுத்தி அவனுக்கு தயிர் சோறு வாங்கி தர்றாரு ஸ்டேஷன்லேருந்து. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஸ்டேஷனில் இருக்கிற குழால தண்ணி பிடிச்சி நாம் குடிப்போமே, அப்படி ஒரு காலம் இருந்தது.
அந்த மாதிரி தண்ணியை குடித்து தயிர் சோறை கொடுக்குறான். அந்த குழந்தைக்கு சாப்பிட தெரியல. இந்த பொண்ணு 12 வயசு பொண்ணு அவனுக்கு ஊட்டி விடுது, நல்லா பிசைஞ்சு ஊட்டி விடுது. இவன் தன்னுடைய குழந்தைக்காக ஆரஞ்சு பழம் வாங்கியிருக்காரு. அப்பா வாங்கி கொடுத்துரு, வச்சுக்கோடா, வீட்டுக்கு போய் உனக்கு உரிச்சு கொடுக்குறேன்னு. அந்த எல்லாரும் அந்த 12 வயசு குழந்தைய பார்த்து மனம் கலங்குறாங்க. இப்போ இறங்கி போயிடுச்சுன்னா இனி எப்போ ஊருக்கு போகும், இனி எப்போ அம்மாவை பார்க்கும் அப்படின்னு மனம் கலங்குறாங்க. அந்த குட்டி பையனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, தன்னுடைய ஆரஞ்சு பழத்தை எடுத்து அந்த பொண்ணு கொடுக்குறான். நீ வச்சுக்கோ அவனு சொல்ல, வேணாம் வேணாம், நீ ஆசைப்பட்டு கேட்டிருக்க, உங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு, நீ வச்சுக்க. அந்த பையன் அக்கா ஆரஞ்சு பழத்தை வாங்கிக்கணும்னு அவன் அழறான். அதை அவள் வாங்கிக்கிறா. அந்த குழந்தைக்கு இந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுது. உடனே அப்பா தன்னுடைய பையனை தூக்கிக்கிறாரு. 5 வயசு பையனை யாரும் தூக்க மாட்டாங்க, நடத்தி தான் கூட்டிகிட்டு போங்க. ஆனால் இவர் தூக்கிக்கிறாரு. ஏன்னா அன்பை தருகிற ஒருவரை பார்க்கிற போது சச்சிதானந்தத்தை பார்ப்பது போல இருக்கிறதுன்னு சொல்லி ஜானகிராமன் கதையை முடிக்கிறார். நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னு தெரியுமா? நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கதைகளை நீங்கள் கேட்க வைக்கிற போது வாழ்க்கையில் அவர்கள் பார்க்காத சில பக்கங்களை அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த உலகம் என்பது எல்லாருக்கும், நாம பிள்ளைகளை, நம்ம பெரும்பாலானவர்கள் நாம பட்ட கஷ்டத்தை என் பையன் படக்கூடாது, என் பொண்ணுக்கு என் கஷ்டம் தெரியவே கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறோம். நம்ம செய்கிற மகத்தான தவறு அந்த தவறு தான். சரி, நான் கேட்குறேன், காலேஜில் படிக்கிற பசங்க உங்களுக்கு இருக்கலாம், வெறும் 18 வயசு 19 வயசு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் கேட்கணும். எவ்வளோ ரூபாய்க்கு? 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் கேட்குறான். என்னவோ அவங்க அப்பா நேரா முகேஷ் அம்பானியோட வாரிசுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். எதுக்குடா 1.5 லட்சத்துக்கு பைக்கு? உங்க அப்பாவே ஓடாத பைக்கை வச்சுக்கிட்டு 30 வருஷமா அதே பைக்கை தள்ளிக்கிட்டு இருக்காரு. உனக்கு எதுக்கு 1.5 லட்சத்துக்கு? சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன், சாப்பிடலன்னா பட்னி கடனாயேன்னு ஒரு அம்மா சொல்லாது. ஃபோன் வாங்கி தர சொல்றான். 75,000, 50,000, 35,000. அப்பாவோட ஃபோன் எவ்வளவு? இன்னும் பட்டன் ஃபோனை வச்சு காலத்தை தள்ளிட்டு இருக்காரு அப்பா. ஏன் செய்கிறாங்க? நான் பட்ட கஷ்டத்தை அவன் படக்கூடாது, நான் பட்ட கஷ்டத்தை அவன் படக்கூடாது. நீங்க பட்ட கஷ்டத்தை அவனுக்கு சொல்லாமலே நீங்க வளர்த்தீங்கன்னா நீங்க வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. அவன் ஏன் அப்படி இருக்கான்? நாம அப்படி இல்லையே. அவன் ஏன் அப்படி இருக்கான்? என்ன காரணம்னா அவனுக்கு வாழ்க்கையினுடைய கஷ்டமான பகுதிகளை நாம் அறிமுகப்படுத்துவதே இல்லை. இப்போ பாருடா, ஒரு நாள் பாரு. நீ இந்த ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு சில விடுதிகள் இருக்கு, அமைப்புகள் இருக்கு. அப்ப பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதானவர்களுக்கு ஹோம்ஸ் இருக்குல்ல, நம்ம அங்கே கூட்டிகிட்டு போகணும் பிள்ளைங்களை. நாம் எங்கே கூட்டிகிட்டு போகிறோம்? அடுத்த வெக்கேஷனுக்கு நாம் சிங்கப்பூர் போகலாமா? ஏன்னா அதுக்கு குறைவா அவர் வரமாட்டேங்கிறார். ஊட்டிக்கு போகலாமா, கொடைக்கானல்? அதெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் எங்கேயும் போகாது. நீங்கள் கட்டாயமாக உங்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு போக வேண்டிய இடங்கள் 2. ஒன்று, இந்த மாதிரி எங்கே புத்தக கண்காட்சியோ நூலகங்களோ இருக்கிறதோ அங்கே. 2வது, இந்த மாதிரியான பாருடா, அந்த பிள்ளைக்கு உன் வயசு தானே இருக்கு, அவன்கிட்ட போய் பேசுங்க. நீ பேச சும்மா, அவன் போய் பேசுவான். உங்கள் அப்பா என்ன செய்கிறார் தெரியாது, அப்பா எங்கன்னே தெரியாது, அம்மா எங்கன்னே தெரியாது. இப்போ உங்கள் பையனுக்கு மனசில் ஒரு எண்ணம் வரும் பாருங்க, திரும்பி வரும்போது உங்கள் கையை பிடிச்சிப்பான் பாருங்க, அது முக்கியம், அது முக்கியம். அப்பதான் மனிதம் என்பது சமூகத்தில் எப்படிங்க வளர முடியும்? திரும்ப போகனுடைய இன்னொரு கவிதையை நான் சொல்லுகின்றேன். போகன் இன்னொரு கவிதை எழுதினாரு. இவர் பஸ்ஸில் போயிட்டு இருக்காரு, பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் இவரோட பேசலை, ஏன்னா அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கும் போது அழுபவனை இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறேன் என்று போகன் கவிதையை ஆரம்பிக்கிறான். தூங்கும் போது அழுபவனை இப்போதுதான், தூங்கிட்டு தான் இருக்கான், ஆனால் கண்ணிலேருந்து தண்ணி வழியுது. கவிஞர் எழுதுகிறார், எந்த இதயத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டானோ, எந்த உறவிலிருந்து விலக்கப்பட்டானோ, நானும் அவனை எழுப்பவில்லை, அவனும் எழுந்திருக்கவில்லை என்று போகன் கவிதையை முடிக்கின்றார். இந்த மாதிரி மனிதத்தை நம் குழந்தைகளுக்கு சொல்லித் தருவதற்கு ஒன்று, இங்க கூட்டிட்டு போங்க, இல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும்.
அவர்கள் படிப்பதற்கு முன்னால் நீங்கள் புத்தகங்களை படிக்க ஆரம்பிங்க. எப்படி படிக்கிறது? அதான் தூக்கம் வருது. ஆரம்பித்த இடத்துக்கே நான் வந்துட்டேன். இப்போ அதான் தூக்கம். நீங்கள் சொல்லிவிடுங்க, உங்களுக்கு என்ன தூக்கம் வருதில்ல? எடுத்த உடனே பிரித்த உடனே தூக்கம் வருதில்ல? அப்படித்தான் வரும், அப்படித்தான் வரும். கதைகள், ஏதோ ஒரு கதை நம்மை உள்வாங்கிக் கொள்ளுகிறது. ஏதோ ஒரு கதை நம்மை அப்படியே உள்ள வாங்கிக்குது. அதுலேருந்து வெளியில வர முடியல. சாதாரணமாக கடந்து போகிற கதையாக கூட அது இருக்கலாம், ஆனால் அதை உள்ளே வாங்கிக் கொள்ளுகிறது. அல்லது சில வாழ்க்கை வரலாறுகள் நம்மை அப்படியே உள்ளே வாங்கிக் கொள்ளுகிறது. தி லாஸ்ட் கேர்ள் என்று ஒரு புத்தகம், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நோபல் பரிசு வாங்கிய நாடியா முராட் என்கின்ற பெண் எழுதிய புத்தகம் தான் தி லாஸ்ட் கேர்ள். LOST லாஸ்ட் இல்ல, LAST லாஸ்ட், கடைசி பெண்ணுன்னு அர்த்தம். அந்த பெண் தன் வாழ்க்கை வரலாற்றை நான் கடைசி பெண் என்று எழுதுகிறாள். இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன் தெரியுமா? நாம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்க, என் லைஃப் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு இருக்கோம்ல, அவங்கெல்லாம் அதை படிக்கணும். அந்த பெண்ணு ஈராக்குக்கும் சிரியாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பகுதியில் வசிக்கிற ஒரு பெண்ணு. அவ வாழ்கிற ஒரு அழகான சின்னஞ்சிறு கிராமம். அந்த கிராமத்தில் 7 அண்ணனோடையும் அம்மாவோடையும் அந்த பொண்ணு வசிக்கிற. அவளுக்கு 18 வயசு. நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கிராமத்தில் ஒரு 18 வயசு பொண்ணு அம்மாவோடையும் அண்ணன்களோடையும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. அந்த கிராமத்தை IS படைகள் சுற்றிக்கிறாங்க. அவ கண்ணு முன்னாடி 7 சகோதரர்களும் சுட்டு கொல்லப்படுகிறார்கள். அவ கண்ணு முன்னாடி அம்மாவும் சுட்டு கொல்லப்படுகிறார். இந்த பெண்ணை அவங்க பஸ்ஸில் பிடிச்சிட்டு போறாங்க. பெண்ணை மாத்திரம் கொல்லலை. ஏங்க? ஏன் 40 வயசுக்கு கீழே இருக்கிற பெண்களை அவங்க கொல்லலை, பாலியல் அடிமைகளாக பிடிச்சிட்டு போறாங்க. பாலியல் அடிமையாக பிடித்து கொண்டு போய் கிட்டத்தட்ட 7 முறை அவள் ஏலம் இடப்படுகிறாள். ஆக்ஷன் பண்றாங்க பெண்களை. 7 முறை கை மாறுறா. அந்த உடம்புல என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்ன இருக்கும் அந்த உடம்புல? குத்துயிரும் கொலையுருமா. 7வது தடவை அவளை ஆக்ஷன்ல எடுத்தவன், அவளை வாங்கினவன் பெண்களை வாங்குகிறார்கள். நாம வாழுகிற நாடும் நம்முடைய மாநிலமும் நம்முடைய மண்ணும் நமக்கு என்ன இடம் கொடுத்துருக்குன்னு ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படணும். சார், நமக்கெல்லாம் அது இல்லையே இது இல்லையேன்னு குறை சொல்லவே கூடாது. நம்ம மேல ஒரு கூரை இருக்கு, சாப்பிட சோறு இருக்கு, அன்பு காட்ட 1000 உறவுகள் இருக்கிறது. நம்மள சொல்லவே கூடாது. அந்த பொண்ணு 7வது முறை அவளை வாங்கினவன், அவ பார்த்தா அவ செத்துடுற மாதிரி இருக்கா. இது இனிமே பிழைக்காதுன்னு சொல்லி கதவை பூட்டாம வெளியில போயிட்டான். இந்த பொண்ணு தன்னுடைய உயிர் சக்தி அத்தனையையும் திரட்டி கொண்டாள் நாடியா. கதவை திறந்து வெளியில வந்தா. தப்பிச்சு போயிடணும்னு பார்க்கறா. ஆனா அந்த வீட்டுடைய காம்பவுண்ட் சுவர் 7 அடி இருக்கு. இவளுடைய ஒசரம் 5 அடி. இந்த பொண்ணுடைய ஒசரம் கம்மி, 5 அடி. காம்பவுண்ட் சுவர் என்ன ஒசரம்? 7 அடி. எதாவது வச்சு ஏற ஒரு ஏணி, ஒரு பக்கெட்டு ஒன்றும் கிடையாது. எங்கிருந்து தான் இந்த உயிர் வாழ்வதற்காக நினைக்கிற போது அதற்கு ஒரு சக்தி வரும் பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. தப்பிச்சு போயிடணும்னு சொல்லி வெறும் 5 அடி இருக்கிற நாடியா 7 அடி சுவரை தாண்டி குதித்தாள். தாண்டி குதித்து 10 கிலோமீட்டர் நடந்து போய் ஏதோ ஒரு வீட்டு கதவை தட்டினான். அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் இதை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவங்க கதி முடிஞ்சிருக்கும். ஆனால் திக்கற்றவர்களுக்கு பிரபஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு துணை கரத்தை நீட்டுகிறது. எங்கிருந்தோ ஒரு கரம் வருகிறது. வீட்டு கதவை திறந்தவங்க இவளுக்கு உதவி செய்ய முடிவு செஞ்சு இவள் பேரை மாற்றி உருவத்தை மாற்றி என்னோ பண்ணி இவங்க அம்மா தான் இறந்துட்டாங்க. உறவுக்காரங்கள்ட்ட அந்த பெண்ணை கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். அதற்கு பிறகு நாடியா தனக்கு நேர்ந்த அத்தனை கொடுமைகளையும் புத்தகமாக எழுதினாள். அப்பதான் உலகத்துக்கு தெரிய வந்தது என்ன நடந்திருக்கிறது என்று. அதனால அவ என்ன சொன்னா, லாஸ்ட் கேர்ள் அந்த புக்குக்கு பேர் வச்சா.
ஏன் தெரியுமா? இப்படி கொடுமைக்கு உள்ளான கடைசி பெண் இந்த உலகத்தில் நானாக இருக்கட்டும் என்பதனால் இந்த புத்தகத்துக்கு அவளுக்கு நோபல் பரிசு கிடைச்சதுங்க 4 வருஷம் முன்னாடி. இந்த புத்தகத்தை படிக்கிற போது நம்முடைய இளம் பெண்கள் படிக்கணும். நம்ம இளம் பெண்கள்லாம் இப்போ தான் காலேஜில் சேர்த்துருக்கீங்கல்ல, அந்த பொண்ணு அம்மா கேட்குறாங்க அந்த பொண்ணுகிட்ட, ஏம்மா இன்னைக்கு ஒரே ஒரு நாள்மா கையெல்லாம் வலிக்குதுமா, கொஞ்சம் பாத்திரத்தை விளக்கி கொடுக்குறியா அப்படின்னு அம்மா கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது, நான்லாம் பல்லு விளக்குறதே ஜாஸ்தி, பாத்திரம் விளக்கு. அந்த பொண்ணுகிட்ட இந்த புக்கை கொடுக்கணும். ஏன் ஏன் அவ பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கா, அது உனக்கு பிடிக்கலையான்னு சில பேர் என்னை திட்டுவாங்க. அதுக்காக இல்லைங்க, இந்த உலகத்தில் யாருமே தனியர்கள் கிடையாது. நம்ம தனித்தனியாவா இருக்கோம். ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு தாங்க இந்த வாழ்க்கையை வாழவே முடியும். இன்னைக்கு கையை பிடிச்சிருக்கிற ஆளுக்கும் உங்களுக்கும் சில விரோதங்கள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா கையை விட்டுறாதீங்க, கையை பிடிச்சிக்குங்க. நான் அதை சொல்ற போதே சூடாமணியனுடைய ஒரு கதை, அதை சொல்லிட்டா என்னுடைய நேரம் சரியா முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன். அப்படிதானங்க? இல்லை இப்பவே கிளம்பிடலான்னு பாக்குறீங்களா? அண்ணன் வந்து கலெக்டர், தம்பி சாதாரண வேலையில் இருக்கான். அப்ப அண்ணனுக்கும் தம்பிக்கும் உறவு எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? என்னங்க சொல்லுங்க, சரியா இருக்காது, அவ்வளவுதான். அவங்க சரியா இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரம்மாக்குள்ள உறவு ஒரு நாள் சரியா இருக்கு. அண்ணன் வந்து கலெக்டர் உத்தியோகத்தில் இருக்கா, தம்பி சாதாரணமா இருக்கான். அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம். தம்பிக்கும் அண்ணனுக்கும் கொஞ்ச நாளாவே பேச்சுவார்த்தை இல்லை. ஏன்? வீட்டுக்காரம்மா ரெண்டுத்துக்கும் பயங்கர சண்டையா போச்சு. அதனால தம்பிக்கு அண்ணன் போஸ்டில் அனுப்பிச்சிட்டான் கல்யாண பத்திரிக்கை. தம்பி உடனே சொல்லிட்டான், அட பாவி, உன்னோட வீட்டு கல்யாணத்துக்கு மந்திரிகள்லாம் வருவாங்க, பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க, ஆனால் தம்பிக்கு நேரம் வந்து பத்திரிக்கை கொடுக்கலடா, நான் வரமாட்டேன் கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டான். மனசுக்குள்ளே சொல்லிட்டான் தம்பி. தம்பியோட மனைவிக்கு அன்னைக்கு கல்யாணம் பக்கத்தில் தான், எல்லாம் ஒரு தெருவில் தான், பெரிய லைட்டெல்லாம் போட்டு வீட்டில் காராக வருதா. தம்பி மனைவி சொல்லுது, நான் வேணா போய் பார்த்துட்டு வரேன். போகாத, அவமானப்படுவேன், அப்புறம் வந்து ஆயுசு முழுக்க என்னோட சண்டை போடுவா, போகாதன்றான். அந்த அம்மாவுக்கு ஆசை, எவ்வளோ நகை போட்டிருக்காங்க, சும்மா போய் ஒரு நோட்டம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அவள் போன உடனே அண்ணன் மனைவி எதிரில் வரா, என்னம்மா அவர் வரலையா, நீங்கள் நேராக வந்து கூப்பிட்டுருந்தா வந்திருப்பாரு, எங்களுக்கு மானம் இல்லையா, அப்போ நீ வந்திருக்க, இந்த வாய் இருக்கிற மட்டும் உன் வீட்டு கல்யாணத்துக்கு யாரும் வர, கல்யாணம் வந்தல் வாசலில் சண்டை ரெண்டுத்துக்கும். அதுக்குள்ள அண்ணன் வந்துட்டாரு, சரி சரி போ போ, கல்யாணம் நேரம் டைம் ஆச்சு போ. ஸோ தம்பி மனைவி உள்ளே போய் உட்காந்துக்கிறான். அவளுக்கு மாத்திரம் அவள் வயத்தில் இருந்த நெருப்பு வெளியில் வந்தால் காது வழியாக புகை வந்திருக்கும், அப்படி பொறாம. அண்ணன் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு, அமைச்சர் வராருன்னு சொல்லிட்டாங்க. அமைச்சர் வராருன்னு இவர் கட்ட கட்ட கட்டன்னு ஓடுறாரு பாருங்க. அப்படியே மாடிப்படியிலேருந்து கீழே விழுந்து காலில் மல்டிபிள் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. யாருக்கு? அண்ணனுக்கு. அவர் பொண்ணுக்கு தான் கல்யாணம். இப்போ ஒருத்தருக்கு மாத்திரம் குழு 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 குழுன்னு. உடனே என்ன செய்யுதுன்னு தெரியல. அவங்க சம்பிரதாயப்படி இந்த மாதிரி கட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் கல்யாண பந்தல்ல நிற்கக்கூடாது, ஏன்னா அப்பா தானே நின்று கல்யாணம் செய்யணும், நிற்கக்கூடாது. அப்போ அண்ணனுடைய மனைவி சொல்கிறா, கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாம், உங்களுக்கு இப்படி ஆன பிறகு எப்படி நடத்த முடியும். அண்ணன் சொல்கிறான், தள்ளக்கூடாது, கல்யாணத்துக்கு நல்ல தேதி வச்சுருக்கோம், எல்லாரும் வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டில் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, தேதியை தள்ளக்கூடாது. என்ன செய்யுது என்ன செய்ய? அண்ணன் சொல்கிறான், என் தம்பியை போய் யாராவது கூட்டிகிட்டு வாங்க. அண்ணன் சொல்கிறான். தம்பி மனைவி சொல்கிறா, அவர்லாம் வரமாட்டார், நீங்கள் நேரில் கூட வந்து கூப்பிடல, அவர் என்ன ஓடி வருவாரா, அவர் வரமாட்டார். அண்ணன் மனைவி சொல்கிறா, அவரை எதுக்கு கூப்பிட்றீங்க? இந்த ஒரு விஷயத்தில் தான் 2 பேரும் ஒத்துமையாக இருக்காங்க. தம்பி வரக்கூடாதுன்ற விஷயத்தில் 2 பேரும் ஒத்துமையாக இருக்காங்க. அண்ணன் சொல்கிறான், கூப்பிட்டு பாருங்க, வந்தால் சரி, வரலன்னா ஓகே. 2 பேர் ஓடுறாங்க. கல்யாண நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு, முகூர்த்த நேரம். வருவானா வரமாட்டானா, வருவானா வரமாட்டானா. தம்பி மனைவி மனசுக்குள்ளே வேண்டிக்கிறான், வரக்கூடாது, அவர் வரக்கூடாது, அவர். அண்ணன் மனைவி மனசுக்குள்ளே வேண்டிக்கிறான், அந்த என் மைத்துனன் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாது. கடைசி அந்த நேரம் தம்பி வந்துட்டான். அண்ணே உனக்கு என்ன ஆச்சு? டேய் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஒன்றும் யோசிக்காத, டைம் இல்லை, எனக்கு வாங்கி வச்சிருக்கிற பட்டு வேஷ்டியை நீ கட்டிக்கோ, போய் மணமேடையில் நில்லு, பொண்ணு கல்யாணத்தை நீ தான் நடத்தணும். இது பாடுறா, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நான் இருக்கிற இடத்துல நிற்கிறதுக்கு இந்த உலகத்தில் இன்னும் ஒரு ஆள் இருக்கான்னா அது நீ மாத்திரம்தான்னு அண்ணன் சொல்ற.
இங்கே எவ்வளோ பேர் இருக்கீங்க காஞ்சிபுரம் மக்கள் ரொம்ப அன்பானவர்கள். ஆனால் யாராவது ஒரு வீட்டில் நீங்கள் விலக்கி வைத்த உறவுக்காரர் யாரோ ஒருத்தர் இருப்பார். அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், பெரியம்மா மகனா இருக்கலாம், சித்தப்பா மகனா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. பெண்களுக்கு நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. ஏகத்துக்கு இருக்கு. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, எங்கள் நாத்தனார் வீட்டுக்கே நான் போகிறது இல்லை. எதுனாலம்மா? நான் அவங்க வீட்டு கல்யாணத்தில் வடச்சட்டியில் வெந்தேன், கடைசியில் 300 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தது. எனக்கே பக்குனுது. 300 ரூபாய் புடவைனா ரொம்ப சுமார் தானுங்க. எப்போம்மா நடந்தது? போன வாரமா? இல்லை போன வருஷமா? இல்லை எப்போ நடந்தது? அது ஆச்சு 22 வருஷங்க. இந்த படையப்பால் வந்த நீலாம்பரி ஒரே கேசட்டை பார்த்த மாதிரி இந்தம்மா 22 வருஷமா வடை சுட்டதையே நினைச்சிட்டு இருந்துருக்கு. அந்த மாதிரி எல்லாருக்கும் இருப்பாங்க தானே. இந்த கதையை படித்த உடனே ஒரு நிமிஷம் இந்த உறவை நினைச்சு பாருங்க. உறவுகளுக்கு என்று ஒரு பலம் இருக்கிறது. என்ன பலம் தெரியுமா? இந்த ஸ்தானம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீ இருக்கிற இடத்துல உன் தம்பியோ உங்க அண்ணனோ தான் இருக்க முடியும். நீ வைக்கிற காலை உங்க அக்காவோ தங்கச்சியோ தான் வைக்க முடியும். உனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேஸ்புக்லேயே 500 ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனால் நீ நிற்கிற இடத்துல நிற்கிற தகுதி அவங்க யாருக்கும் கிடையாது. உறவுக்கு மாத்திரம்தான் அந்த தகுதி உண்டு. நல்லா இருக்கிறப்போ 1000 சண்டை போட்டுக்கலாம், பிச்சு உதறலாம். ஒரு பிரச்சனைன்னு வந்தா கூட வந்து நிக்கிறதுக்கு ஒருத்தம் கூட உறவுக்காரன் இல்லைன்னா அப்பத்தான் இந்த உலகத்துல முதல் முறையா நாம் அனாதைகளாக மாறுகின்றோம். சூடாமணியினுடைய இந்த கதையை படித்த உடனே திறவாத வாசல்கள் திறக்கும். இப்படித்தான் நண்பர்களே, கதைகள் நமக்கு என்ன கொடுக்கும் என்றால், வாழ்க்கையில் நாம் பார்க்க தவறிய பக்கங்களை கதைகள் தான் நமக்கு அறிமுகம் செய்து வைக்கும். நாம் வாழ முடியாத வாழ்க்கையை வாழுகின்ற அனுபவத்தை புத்தகங்கள் மாத்திரம்தான் நமக்கு கொடுக்க முடியும். நீங்க எந்த பெரிய எழுத்தாளரையும் எடுத்து கேட்டு பாருங்க, முதல்ல எதை படிச்சீங்கன்னு. ரஷ்யன் நாவல்ஸ் தான் அவங்க படிச்சிருப்பாங்க. ரஷ்யன் நாவல்ஸ்ல படிக்கிற போது ரஷ்யாவில் குளிர் எப்படி இருக்கும்னு சென்னையிலும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனா அந்த கதையை படிக்கிற போது அந்த ரஷ்யன் ஸ்டெப்பீஸ்ல அந்த குளிர்ல நிக்கிற ஒரு உணர்வை ஒரு எழுத்தாளனுடைய எழுத்தும் சொல்லும் நமக்கு கொடுக்கும் என்றால் அதுதான் எழுத்தின் சக்தி. அதனால்தான் எங்க மகாகவி பாரதி சொன்னா, எழுதுகோல் தெய்வம் என்று சொன்ன. ஒரு எழுத்தாளனுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தனுக்கோ பணக்காரனுக்கு ஒருத்தனுக்கோ கிடைக்கிற பெரும் புகழ் எழுத்தாளனுக்கு ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம். ஏன் ஒரு பேச்சாளனுக்கு கிடைக்கிற புகழ் கூட எழுத்தாளனுக்கு கிடைக்கலன்னு சில பேர் சொல்லலாம். தவறு. மற்றவங்க எல்லாரும் காலத்துல காணாம போயிடுவாங்க, ஆனால் எழுத்தாளன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். அதனாலதான் வள்ளுவனை இன்றைக்கும் காண்பித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றோம். வள்ளுவனை சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்ன சொன்னா வள்ளுவன்? ஒரே ஒரு விஷயம் சொன்னான், எந்த வேலையை செய்யறதுக்கு முடியும், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்ட்டான். எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டான். திங்க் பிக் என்று இன்றைக்கு ஆங்கிலத்தில் எல்லா மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் சொல்றாங்க. சின்ன சின்ன விஷயமா பிளான் பண்ணாத, பெருசா கனவு காணு. திங்க் பிக். வள்ளுவன் சொல்லிட்டான், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். உடனே நம்ம பையன் போய் கேட்டான், நான் பெருசா நினைச்சு நடக்கலைன்னா நாளைக்கு என்ன பார்த்து 4 பேர் சிரிக்க மாட்டாங்களா? வள்ளுவன் சொல்ல, சிரிக்க மாட்டாங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து. அது நடக்கலைன்னா கூட தம்பி, நீ அதுக்காக முயற்சி பண்ணிய, அதுவே பாராட்டுக்கு உரியது என்று வள்ளுவன் சொல்லிக்கிறது. படிக்க 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 மனம் விரிவடைகிறது. படிக்காமல் இருக்கிற போது மனம் சுருங்குகிறது. எல்லாரும் பார்த்தாலும் எரிச்சல் வருது, கோபம் வருது, நமக்கு எதிரிகள் என்று தோன்றுகிறது. ஆனால் படிக்க 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 மனம் இன்னும் 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 விரிவடைந்து கொண்டே செல்கிறது. அப்படி விரிந்த மனமும் ஆழ்ந்த அறிவும் அமைவதற்கு நமக்கு இன்றைக்கு துணையாக இருக்கிற ஒரே விஷயம் என்றால் அது புத்தகங்கள் தான், வாசிப்பு தான். அதனால்தான் நான் ஆரம்பித்த இடத்திற்கே வந்து முடிக்கின்றேன். நாம் அத்தனை பேரும் நம்முடைய வீடுகளில் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது ஒரு விஷயம், செல்லை விடு புத்தகத்தை எடு, செல்லை விடு புத்தகத்தை எடு. இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் எந்த புத்தகத்தை வாங்கினீர்களோ எனக்கு தெரியவில்லை. எதை வாங்கினாலும் அதை படியுங்கள். ஏனென்றால் ஒரு புத்தகம் என்பது அடுத்த புத்தகத்துக்கு போகிற மாடிப்படி. முதல்ல ஒரு காலை வச்சா தான் நீங்க மாடிப்படி மேலே போக முடியும். எடுத்த உடனே எகிரி குதிக்கிறதுக்கு நாம ஒன்று திரைப்பட கதாநாயகர்கள் இல்லை. ஒவ்வொரு படியா ஏறி போனோம்னா முதலில் தொடங்குங்கள், செல்லை விடுங்கள், புத்தகத்தை எடுங்கள். ஒரு அறிவு திருவிழாவாக அறிவு திருநகரமான காஞ்சிபுரத்தில் இத்தனை பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செய்து நடத்தி வருகிற மாவட்ட நிர்வாகத்தை எத்தனை பாராட்டினாலும் தகும்.
விதவிதமான பேச்சாளர்கள், ஒவ்வொரு நாளும் வேறு 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 பேச்சாளர்கள். ஒவ்வொரு பாணி இன்னொரு பாணி அல்ல. ஒருத்தர் பேசுற மாதிரி இன்னொருத்தர் பேச மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் சொல்லுவதனுடைய அடித்தளமான செய்தி ஒன்றுதான். ஒரு புத்தகம் நம் வாழ்க்கையின் அத்தனை துன்பங்களையும் கடந்து செல்வதற்கான உறுதியை நமக்கு கொடுக்கும் என்பதுதான் அது. எனவே வாசிப்போம், வாசிப்பை நேசிப்போம், செல்லை விடு, புத்தகத்தை எடு. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.